நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. சொக்கநாதபுரத்தில் சம்பத் செட்டியார் நாட்டு பசுக்களை தனது வீட்டிலேயே வளர்த்து அவற்றின் சாணத்திலிருந்து முறைப்படி தயாரிப்பதே சிவம் திருநீர். நகரத்தாருக்கு என்ன சிறப்புடான்னு கேட்டா, காசி முதல் கன்னியாகுமரி வரை கோயில் கட்டியது மட்டும் சிறப்பல்ல, காசி முதல் கன்னியாகுமரி வரை ஊரணி கட்டியது மட்டும் சிறப்பல்ல, காசி முதல் கன்னியாகுமரி வரை விடுதிகள் கட்டியது மட்டும் சிறப்பல்ல, காசி முதல் கன்னியாகுமரி வரை தர்மங்கள் செய்தது மட்டும் சிறப்பல்ல. இதையெல்லாம் பார்த்து நகரத்தார் இனத்திலேதான் தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் இருந்த இறைவனுக்கே தாயாக கூடிய பெரிய பாக்கியம் நகரத்தார் விட்டு ஆட்சிக்கு தான் கிடைச்சு. காரைக்கால் அம்மையார் என்ற ஆட்சியை தான் வறுமைகள் நம்மை பேணும் அம்மைகான்னு சொன்னார் இறைவன். எந்த தாயும் மகனை துன்பப்படுத்தி வாழ வேண்டும் என்று நினைத்ததே கிடையாது. ஏன் தெரியுமா? 10 பிள்ளையை பெற்றா ஒரு ஆத்தா, 10 பிள்ளைக்கு சோறு ஓட்டா. வறுமை வந்தது, 10 பிள்ளைக்கும் உருட்டி 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 கொடுத்தா. கடைசியாக அந்த சட்டியில் பருக்கதான் கிடந்துச்சு. அதில் தண்ணியை ஊற்றி அவள் குடிச்சிட்டு படுத்து கிடந்தாலே அவள்தான் ஆத்தா, அவள்தான் தாய். 10 பிள்ளையை வளர்த்தாள். ஆனால் அந்த 10 பிள்ளையும் சேர்ந்து ஒரு ஆத்தாளை வளர்க்காமல், ஒரு ஆத்தாளை காப்பாற்றாமல் விட்டு விடுகிறார்களே, அந்த கொடுமையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகம் பூராவும் பட்டினத்தார் விழாவை நடத்த வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொட்டிலுக்கு அன்னை, கட்டிலுக்கு கன்னி, பட்டினிக்கு தீனி, கெட்ட பின்பு ஞானினர். கெட்ட பின்பு ஞானி. ஆனால் இந்த உலகத்திலேயே அந்த கெட்ட பின்பு ஞானி பல அனுபவங்கள், பல பிரச்சனைகள் அத்தனையும் சந்தித்து, உலகம் பூரா சிந்தித்து, ஒரு குருநாதரை வைத்து அவர் மூலமாக பாடம் கேட்டு, அதன் மூலமாக அறிவு பெற்று, அதன் மூலமாக உலக பற்றையெல்லாம் துறந்து, அதன் பிறகு துறவியாகி, அதன் பிறகு ஞானியாவதுதான் வழக்கம். ஆனால் இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு நொடியிலேயே ஞானியான ஒரே ஒரு மகான் நம்ம பட்டினத்தார் தான். நகரத்தார் எனக்கு ஒரு பெரிய பெருமை என்ன தெரியுமா? மிகப்பெரிய பெருமை. இறைவன் நம்மிடத்தில் பிறந்தது, இறைவனுக்கு தாயாக வந்தது, இறைவன் நம்முடைய நகரத்தாருக்கு மகனாக வந்தது, இதெல்லாம் நமக்கு பெருமை. அதை விட குபேரன் பிறக்கிறதுக்கு இடம் தேடினா ஐயா. குபேரன் எங்க பிறக்கலாம்னு தேடினேன். பல பேர் எங்க பொறுக்கலாம்னு தேடினேன். இவன் குபேரன் எங்க பிறக்கலாம்னு தேடினேன். இடம் தெரியல. சுத்தி வந்தேன் எம்பெருமானோட. கடைசியா குபேரன் சொன்னேன், எனக்கு சரியான இடம் இந்த செட்டியார் விடுதேன், நகரத்தார் விடுதேன், அங்கதான் நான் பிறக்கணும். குபேரன் பிறந்த இனம் நாம. குபேரன் பிறந்த இனம் மட்டுமல்ல, சோழ நாட்டுடைய மன்னனுக்கே கடன் கொடுத்த இனம், சோழ நாட்டு மன்னனுக்கும் மேலான இனம். இருப்பது பொய், போவது மெய் என்ற நிலையாமை தத்துவத்தை இந்த உலகத்திலேயே மிக தெளிவாக சொல்லிய மகான். முதல்ல ஆத்தாட்டத்தான் விபூதி வாங்கணும், முதல்ல ஆத்தாட்டத்தான் சொல்லிக்கணும். இந்த லெவலுக்கு வந்துட்டோம்னா முதல்ல ஆத்தாட்டம் பிச்சை எடுக்கணும். நீ தான் பிச்சை எடுக்கிறன்னு முடிவு வேண்டியில்ல, துறவி ஆகிறது எல்லாத்தையும் துறக்கிறன்னு முடிவு வேண்டியில்ல. அப்ப இந்த திருவோடும் ஒரு சொத்து இல்லையா உனக்கு? அந்த சொத்தை வைத்துக் கொண்டு நீ எப்படி துறவியாக ஆவாய் கேட்டாங்க. அப்படியா அப்படின்னு திருவோட்டை வச்சுட்டு, ஆத்தா பிச்சை போடுங்கள், நான் போயிட்டு வரேன்னாரு. நீ துறவி ஆயிட்ட, போயிட்டு வரேன்னு எப்படி சொல்லுவ? ஆமா, நீ துறவியாய் போயிட்டு இல்ல, மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர்ற எப்படி? ஆத்தா நான் போறேன். நீ எப்படி போவ? அடுத்த வார்த்தை என்ன சார், என்ன ஞானம் தெரியுமா? பட்டினத்தடிகளை விட அவங்க ஆத்தாளுக்கு அவ்வளவு பெரிய ஞானம். அந்த ஆத்தாவால் தான் இவர் ஞானியானார், ஞாபகத்தில் வச்சுங்க. ஆனால் ஒரு பொதுமை ஆத்தாங்கிற சொல் இருக்கு, அது ஒரு அருமையான சொல். யார வேணாலும் சொல்லுவான், மகளே சொல்லுவான், என்னத்தா நீ இப்படி பண்ற அப்படின்னா, அவளை என்னை பெற்ற மகளை ஆத்தாம்பா. ஆத்தா என்ற சொல் உலகத்திலேயே உயர்ந்த சொல், யாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற சொல் ஆத்தாவே. அந்த ஆத்தாள் என்ற சொல்லை இந்த உலகத்திலே மிகப்பெரிய அளவுக்கு மதித்தவர் பட்டினத்தடிகள். அதனாலதான் இன்னைக்கு மகானாக இருக்கிறார், ஞானியாக இருக்கிறார். ஆத்தாளை யாரெல்லாம் மதித்தார்களோ, ஆத்தாளை யாரெல்லாம் தெய்வமாக கொண்டாடினார்களோ, ஆத்தாள் தான் நமக்கு வழிகாட்டி என்று யார் முடிவு செய்தார்களோ அவர்களெல்லாம் ஞானியாக வருவார்கள்.
தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்று சொன்னாரே. இதை விட உலகமா கவிஞனாக விளங்கிய நம்முடைய கணியன் பூங்குன்றனார் இருக்காரே, அவர் சொன்ன வரிக்கு நிகரான வரியை நம்முடைய ஞானி சொன்னார். 3 நாளைக்கு கண்ணதாசன் வந்து இங்க கீழச்சேப்பட்டில் கிடந்தாரு. நான் போய் கேட்டேன், அண்ணே 3 நாள் இங்க கீழச்சேப்பட்டில் இருந்தீங்கன்னா உங்க சான்ஸ் எல்லாம் வாலியும் வைரமுத்தும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, வாங்கண்ணே போவோம், வாங்கண்ணே போவோம் அப்படின்னு. அப்ப சொன்னாரு, நான் தான் வேணும்னு ஒரு பட அதிபர் நினைச்சான்னா 3 நாள் காத்துக்கிட்டு இருக்கணும்ல, ஏன் அவசரப்பட்டு போகணும் என்ற தன்னம்பிக்கையை வேண்டாமா? முத்திலொரு முத்தோ, முதிர விளைந்த முத்தோ, தேர விளைந்த முத்தோ, தில்லைக்கு உகந்த முத்தோ, பாண்டி பெருமுத்தோ, பாட்டன்மார் ஆண்ட முத்தோ, ஆணி பெருமுத்தோ, ஐயாக்கள் ஆண்ட முத்தோ, ஐயா ராஜா எனக்கு பிறந்த முத்தே, முத்தே மகரன் புள்ளைய முத்தே மணியன்னு சொல்லுங்க, குரங்கே சனியனே சொல்லியே அவன் இந்த குரங்கு மெத்தன வேலையே தான் செய்யறான். வந்தோடனே நடிகர் சிவாஜி கணேசனை தோக்கடிச்சிடுறாங்க. ஐயா எப்படி பேசுவாயா, மழை பெய்ஞ்சா கூட எந்திரிக்க விடாம பேசுவியா. அன்னையவள் பொன்னழகி அருள் வழங்கி காப்பாற்றும் சின்னஞ்சிறுவையெல்லாம் சித்தூரை சேர்ந்திட்ட என்னை வளர்த்து எடிற்றமிழை ஊட்டி வைத்த பொன்னை நிகர்த்த புகழ்கம்பன் அடியாராம் அண்ணல் கணேசரின் அருள்கொண்ட நல்லுள்ளம் தன்னை வணங்கி எண்ணச் சிறகடித்து எண்ணற்ற கைவிடைத்து வண்ணத் தமிழுக்கே வடிவழகை கூட்டி வைத்த கண்ணதாச கவியரசின் காலடியில் தலை வைத்து என் பணியை தொடர்வேன். இனி பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய காவிரிப்பூம்பட்டினம் பட்டினத்தார் அற்புத திருவிழாவை 100 ஆண்டுகளுக்கு மேலாக மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற கண்டவனரை சார்ந்த நம்முடைய அருணாசலம் செட்டியார் அவர்களுடைய மைந்தர்கள் அண்ணன் காசி விஸ்வநாதன் அவர்களுக்கும் அண்ணன் அழகப்பன் அவர்களுக்கும் நல்ல ஓவிய கலைஞராகவும் நல்ல காவிய கலைஞராகவும் உலகம் முழுவதும் புகழ் பெற்றிருக்கிற அருமையண்ணன் ஆவடையப்பன் அவர்களுக்கும் இங்கே இறைவணக்கத்தை மிகச் சிறப்பாக பாடிய அண்ணன் அவர்களுக்கும் திரளாக கூடியிருக்கிற நகரத்தார் பெருமக்களுக்கும் ஆட்சிகளுக்கும் இங்கே புதிதாக தொடங்கியிருக்கிற நல்ல வருங்காலத்தில் மிகப்பெரிய தொலைக்காட்சியெல்லாம் வெல்லக்கூடிய அளவிற்கு வளரக்கூடிய அளவிற்கு பணியாற்றி கொண்டிருக்கிற செட்டிநாடு தொலைக்காட்சியினுடைய நண்பர்களே, ஒளிப்பதிவு குழுவினரே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, அருணாகப்பனுடைய பேச்சு விடுதியிலே நடைபெறும் என்று சொன்னவுடனே இடம் பிடிக்க முண்டியடித்து வந்து உட்கார்ந்த ஆட்சிகளுக்கும் அருணாகப்பனுடைய பேச்சு கோயிலிலே தான் என்ற உடனே கோயிலுக்கும் நம்பி புறப்பட்டு வந்துவிட்ட ஆட்சிகளுக்கும் இடையிலே சந்தேகமாக அண்ணே எங்கே தான் பேசுவேன்னு கேட்டதுக்கப்புறம் கிடைக்கிற இடத்துல பேசிக்கிட்டு தான் இருக்கேன்னு நான் சொல்லி அந்த பிறகு இங்கே வந்திருக்கிற ஆட்சிகளுக்கெல்லாம் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்து, ஏனென்றால் உங்களால் தான் நான் 50 ஆண்டு காலம் வளர்ந்திருக்கிறேன் என்பதை நன்றியோடு தெரிவித்துக் கொள்வேன். நீங்கள் கல்யாணக்கார வீட்லையும் ஜாதிக்கார வீட்லையும் அங்கேயும் இங்கேயும் உட்கார்ந்து கேட்கலைன்னு வச்சுங்களே, எங்காலும் அன்னைங்க கேட்டுக்கிட்டு இருந்தா நினச்சிய, நீங்கள் தான் வந்து உட்கார்ந்து ஒரு பேச்சு பேசாமல் இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன், உலகத்திலேயே இலக்கியத்தை கேட்கக்கூடியவர் நம்முடைய ஆட்சிமார்கள் தான் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறேன். 10 நாள் 12 நாள் ஊரில் ஒரு பேச்சு இல்லாமல் இங்கே வந்து 50 பேர் உட்கார்ந்துக்கிட்டு அந்த ஊரே நிம்மதியாக இருக்கு. வேற பேச்சே கிடையாது. ஏன்னா இங்கே பேசுறதுக்கே வேலை இல்லை. இங்கே பட்டினத்தார் பேச்சை கேட்க வேண்டியது, நம்ம முருகப்பனா அவங்க சொல்கிற கதையை கேட்க வேண்டியது, அப்புறம் பலவனேஸ்வரர் கோயிலுக்கு வர வேண்டியது, அங்கே பக்கத்தில் ராகு கேது பிடிச்சிருந்தா அந்தந்த கோயிலுக்கு போக வேண்டியது, ஜோசியக்கார ஜாதகக்காரர் என்ன சொல்லிவிட்டாலும் அந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது. நிம்மதியாக அருமையான சாப்பாடு. உண்மையை சொல்லவா, எனக்கே இன்னொரு 10 நாள் இருந்துட்டு போகமான்னு இருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு அருமையான விருந்து, அருமையான உபசரிப்பு, அன்பு, நேசம். அங்கே நம்ம செட்டிநாட்டை விட்டு இங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சத்தியமாக சொல்லவா நிம்மதியாக இருக்கு. வேற பிரச்சனையே கிடையாது.
அவங்க என்ன சொன்னா, இவன் என்ன சொன்னா, அண்ணன் என்ன சொன்னா, தங்கச்சி என்னன்னா என்ன அப்படின்னு சொல்ல, அவங்க அப்படி வேகமாக போகும்போது இப்படி போகிறா தெரியாதா அப்படின்னு வெட்டுறது கிடையாது, கொட்டுறது கிடையாது, ஒன்று கிடையாது, எல்லாம் இங்கே மகிழ்ச்சி. எனக்கு 10-12 வருஷம் ஆச்சு ஆவடை பண்ண என்னை கூப்பிட்டு. அதுக்கப்புறம் இப்போ தான் கூப்பிட்ருக்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைப்பீங்களோ, 3 நாளாக நாங்கள் தூங்கவே இல்லை. 3 நாளாக தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொடர்ந்து மாலை மருத்து அது இதுன்னு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தூங்கவே இல்லை. இன்றைக்கி வந்து தூங்கணும்னு நினச்சாக்க பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் பேசியிருக்காங்க. நம்ம ஏதாவது செய்திகளை பேசணும். ஏன்னா நாகப்பனா அவருக்கு கொஞ்சம் சிரிக்க பேசுவாரப்பா. கண்ணதாசனை பற்றி பேசுவார், கம்பராமாயணத்தை பற்றி சவணக்கண்ணா இருந்த வரைக்கும் பேசினார். அதுக்கப்புறம் சான்ஸ் கிடைச்சா தானே பேசுவார், அவரோட விட்டுட்டாங்க. சவணக்கண்ணா இருந்த வரைக்கும் கூப்பிட்டாங்க, சரி பேசணும். அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் இல்லை. அப்புறம் வேறு வேலை, இதான் வேலை நமக்கு. என்னையை பொறுத்தவரை ஆச்சு. எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா, எங்கே அவங்க இந்த கூட்டத்தை நடத்தினாலும் இன்றைக்கி முடிவு பண்ணி பேசிட்டு தான் போகிறேன்னு முடிவோடு தான் இருந்தேன். என்ன ஆனாலும் சரி அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒன்று, இத்தனை 1000 பேர் கூடியிருக்கிய, அதுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஆனால் இத்தனை 1000 பேர் எனக்கு தான் கூடியிருக்கேன்னு நான் நினச்சேன்னா என்னை விட ஆணவக்காரன் உலகத்திலே கிடையாது. பட்டினத்தாருடைய அருள் பெற நீங்கள் வந்தவர்கள் வெறுமனை தூங்கிக்கிட்டு இருக்காம, இவன் 4 வார்த்தை பட்டினத்தார் சொல்லுவானே, அதையாவது காதலை கேட்டு அந்த புண்ணியத்தை பெறுவோமே என்று வந்து அமர்ந்திருக்கீங்களே. இதை விட எனக்கு என்ன பேர்? இப்போ நானா தனியாக உட்காந்து பேசினேன்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் என்ன? ஒரு மாதிரி ஆயிட்டான்டா, ஒரு மாதிரி எடுங்கண்ணே நீங்கள். ஏன்னா நீங்கள் எடுத்தீங்கன்னா உலகம் பூரா போகும். ஆமாம், அதனால் தனியாக பேசுனேன். நீங்கள் இத்தனை 1000 பேர் வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா இதில் 2 விஷயம். ஒன்று, நீங்கள் வந்து ஆன்மீக உணர்வோடு 10 நாளாக அப்படியே பட்டினத்தாரை என்னை விட இங்கே வந்திருக்கிற அறிஞர்களை விட முழுமையாக பட்டினத்தாரை அறிந்தவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிற ஆட்சிமார்களும் நகரத்தாரும் தான் என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன். ஏன்னா அந்த கதையை அப்படி கேட்குறீங்க. கதையை கேட்கும்போது யாராவது வந்து குறுக்க எறும்பு என்னன்னா சும்மா இருங்காச்சு. இப்போ தான் பட்டினத்தார் அந்த வரப்பில் படுத்து அந்த பொம்பளையெல்லாம் நம்ம பேசினாங்களா, அதுக்குள்ளே நீங்கள் பேசுகிறீங்க, பேசாதீங்காச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அதுக்குள்ளே எவ்வளவு லயிச்சு போறீங்க. அந்த உணர்ச்சியை ஊட்டியவர்கள் யார் தெரியுமா? இந்த கண்டனூரை சார்ந்த பெருமக்கள் அல்லவா. அவர்களை நான் நன்றியோடு பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். அவங்க வந்து இதை எடுத்துக்கலைன்னா, எடுத்து இதை நடத்தலைன்னா, இந்த பட்டினத்தார் திருவிழாவை எங்கேயோ ஒரு இடத்துல நடத்துவாங்க, நிச்சயமாக நடத்துவாங்க. இப்போ கம்பன் அடிப்படை சாகணேசன் ஒருத்தர் கிளம்பலைன்னா கம்பன் விழாவே தமிழ்நாட்டில் இருந்திருக்காரு. தமிழ்நாட்டில் இன்றைக்கி கம்பன் விழா நடக்குன்னா கம்பன் அடிப்படை சாகணேசன். 34 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணதாசன் விழா நான் நடத்தலைன்னா தமிழ்நாடு ஊராக வந்திருக்காது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாதனையை பண்ணியிருக்கோம். அது மாதிரி கண்டனூர் செட்டியார்கள் வந்து நாங்கள்லாம் மீட்டிங் மட்டும்தான் நடத்தினோம், அவங்க ஈட்டிங் நடத்தியிருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு, சாதாரண விஷயம் இல்லை தெரியுமா. எந்த குறையும் ஆட்சிமார்கள் சொல்லி வைக்கிறேன், காணாதீங்க, குறையே காணாதீங்க. ஒரு விழா நடத்துறதுங்கிற சாதாரணமான விஷயம் இல்லை. அதுவும் 12 நாள் வேலை வெட்டியெல்லாம் போட்டுட்டு அவங்க வந்து 12 நாள் இந்த விழாவை நடத்துறதுக்கு 6 மாதம் அவங்க வேலை பார்த்துருக்கணும். 6 மாதம் வேலை பார்த்தா தான் இந்த 12 நாள் விழாவை மிகச் சிறப்பாக நடத்த முடியும். அப்படி உழைத்திருக்கிற, இப்போ எல்லா வகையாலும் அவர்களுக்கு ஒத்துழைத்திருக்கிற உழைத்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, பட்டினத்தடிகளை பற்றி பேசக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைத்ததை என் வாழ்க்கையில் கிடைத்த புண்ணியமாக்குறது. வீட்டில் சொல்லுவாங்க, ஆத்தாவோ யாரோ சொல்லுவாங்க, தம்பி நீ எப்பாதாண்டா நல்லது பேசுகிற, எந்நேரம் பார்த்தாலும் அக்கிரமம் தான் பேசுகிற, எப்பாதான் நல்லது பேசுகிறேன். அது மாதிரி எப்பாவதாண்டா இவன் நல்லது பட்டினத்தாரை பற்றி பேசினேன். இந்த நாக்கிலேருந்து நல்லது வந்துச்சுன்னா பட்டினத்தாரை பற்றி பேசும்போது அந்த நல்லது வருது. அதை எப்பாவது பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குற நம்முடைய பட்டினத்தார் விழாவை நடத்துகிற திருவிழா நற்பணி குழுவினருக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நகரத்தார் சமுதாயத்திற்கு, பட்டினத்தார் நகரத்தார் சமுதாயத்தில் பிறந்தார் என்பதை விட நகரத்தார் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய சிறப்புகள் உண்டு. இங்கே வந்திருக்கிறவர்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். உலக நாடுகள் 11 நாட்டுக்கு போயிருக்கேன், இந்த தமிழ்நாடு பூரா பேசியிருக்கேன். எங்கே போனாலும் இந்த நகரத்தாருடைய சிறப்பு இருக்குல்ல, தயவு செஞ்சு அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுங்க, முழுமையாக தெரிஞ்சுங்க. நகரத்தாருக்கு என்ன சிறப்புடான்னு கேட்டால், காசி முதல் கன்னியாகுமரி வரை கோயில் கட்டியது மட்டும் சிறப்பல்ல, காசி முதல் கன்னியாகுமரி வரை ஊரணி கட்டியது மட்டும் சிறப்பல்ல, காசி முதல் கன்னியாகுமரி வரை விடுதிகள் கட்டியது மட்டும் சிறப்பல்ல, காசி முதல் கன்னியாகுமரி வரை தர்மங்கள் செய்தது மட்டும் சிறப்பல்ல. இதையெல்லாம் பார்த்து
நகரத்தார் இனத்திலே தான் தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் இருந்த இறைவனுக்கே தாயாக கூடிய பெரிய பாக்கியம் நகரத்தார் விட்டு ஆட்சிக்கு தான் கிடைச்சு. காரைக்கால் அம்மையார் இருந்த ஆட்சியை தான் வறுமைகள் நம்மை பேணும் அம்மைகான்னு சொன்னார் இறைவன். கடவுளுக்கே தாயாக கூடிய பேரு உங்களுக்கு தான் கிடைச்சு. நீங்க என்னடானா வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன மனுஷ ஜென்மம் எடுத்த இந்த ஜென்மம் அப்படிங்கிறீங்க. இந்த மனுஷ ஜென்மத்தை விட என்ன புண்ணியம்? இங்க உட்கார்ந்துருக்க ஒவ்வொருத்தரும் சிவபெருமானுக்கு ஆத்தா. நீ நல்லா தான் ஆத்தா, என் மேம்படுத்துகிற பாடு எனக்கு இதில் தெரியும், நீ பாடு சிவபெருமானுக்கு ஆத்தான்ட்டு போயிடுற. அவன் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட ஆத்தான்னு கூப்பிட்றதில்ல, முந்தானையில் முடிஞ்சுக்கிட்டு அவ போயிட்டா அப்படிங்கிறிய. நீங்கள் சிவபெருமானுக்கே ஆத்தாவாகக்கூடிய பேர் நமக்கு கிடைச்சு. சிவபெருமான் நம்ம இனத்தில் தான் பிறந்தார். அது மாதிரி காரைக்கால் அம்மையார் இருக்காங்களே, பிறவாமை வேண்டும் அம்மா உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார் சிவபெருமான். நம்மளை பார்த்து என்ன வரம்னு யாராவது கேட்டிருக்கானா? நானும் தான் என்ன வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் காணாம். என்ன வரம்னு கடவுள் எப்படா என்னை பார்த்து கேட்பாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். கேட்டார்னா அவர் அதோட கெதி கலங்கி போயிடுவார். நான் கேட்குற வரத்தை கேட்டார்னா என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு கடவுள். அதை விட வேடிக்கை, அந்த அம்மா கைலாய மலைக்கு போகிறாங்க. கைலாய மலைக்கு போகும்போது நீங்கள் எவ்வளவு பண்பாட்டோடு நம்முடைய இனம் இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம், கைலாய மலையிலே ஏறும் பொழுது கால் வைத்து ஏறினால் புனிதம் கெட்டுவிடும் என்பதற்காக தலைகீழாக நடந்து போனார்கள், தலையாலே நடந்து போனார்கள். இப்போ நான் மேடைக்கு வந்தோன்னு மேடையை தொட்டு கும்பிட்டேன். ஏன் தொட்டு கும்பிட்டேன்? சோறு போடுற இடம்னே. எப்போ போட்டான்னு கேட்கக்கூடாது. எல்லா ஊர்லேயும் மேடையில் நான் பேசுகிறனால எனக்கு சோறு. இந்த மேடை இல்லைன்னா எனக்கு சோறு இல்லையே. ஏன்னா என்சன் கவனிக்கலை, என்ன பென்ஷன் தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால சோறு இதே, அதனால அந்த இடத்த தொட்டு கும்பிட்றான். அது மாதிரி காரைக்கால் அம்மையாரை காப்பாற்றியவர் எம்பெருமான். அவர் இருக்க இடத்துக்கு போகும்போது தலையால் வரான். வறுமைவன் நம்மை பேணும் அம்மைகான்னு கேட்டார். பார்வதி கேட்குறாங்க, இது யார் வர்றது அந்த கிழவி அப்படின்னு. வறுமைவன் நம்மை பேணும் அம்மைகான்னாரு. அப்பா வர்றது நம்ம ஆத்தா, அது நம்ம ஆத்தான்னு சொல்லிவிட்டார். அவளுக்கு ஆத்தா வர்றதா இவளுக்கு எப்படி ஆத்தா வர முடியும்? இவருக்கு ஆத்தா வரணும், அவளுக்கு ஆத்தா வர முடியாது. ஆனாலும் அது ஒரு பொதுமை. ஆத்தாங்கிற சொல் இருக்கே, அது ஒரு அருமையான சொல். யாரை வேணாலும் சொல்லுவான், மகளே சொல்லுவான், என்னத்தா நீ இப்படி பண்ற அப்படின்னா அவளை என்னை பெற்ற மகளை ஆத்தாம்பான். ஆத்தா என்ற சொல் உலகத்திலேயே உயர்ந்த சொல், யாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற சொல் ஆத்தாதான். அந்த ஆத்தாள் என்ற சொல்லை இந்த உலகத்திலே மிகப்பெரிய அளவுக்கு மதித்தவர் பட்டினத்தடிகள். அதனாலதான் இன்னைக்கு மகானாக இருக்கிறார், ஞானியாக இருக்கிறார். ஆத்தாளை யாரெல்லாம் மதித்தார்களோ, ஆத்தாளை யாரெல்லாம் தெய்வமாக கொண்டாடினார்களோ, ஆத்தாள் தான் நமக்கு வழிகாட்டி என்று யார் முடிவு செய்தார்களோ அவர்களெல்லாம் ஞானியாக வருவார்கள். ஆத்தாளா அது கிடக்கு கிளவி, சும்மா பெருசு படாத பாடுபடுத்து. இதையெல்லாம் எந்த முதியோர் இல்லத்தில் கொண்டே விடணும் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவனுக்கு இந்த ஜென்மத்தில் நல்ல கதி கிடைக்காது. பெற்ற தாயையும் தந்தையையும் தெய்வமாக கருதுவோர்களுக்கு எல்லா உயர்வுகளும் கிடைக்கும். நான் கான்ட்ரவர்சியில பேச மாட்டேன். எனக்கு ஒரு நல்ல பழக்கம் தெரியுமா, கான்ட்ரவர்சி, அதாவது ஒரு விவாதம் பண்ணுற லெவலுக்கு நான் பேசவே மாட்டேன். ஏன்னா என் பேச்சை யாரும் விவாதம் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? புரிஞ்சா தானே விவாதம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு போட்டு குழப்பி முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன். நான் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் யோசிப்பேன், என்ன சொன்னேன். இதுதான் இப்போ என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப பேர் இன்னும் நான் என்ன சொன்னேன்னு தெரியாமல் இருக்கே பார்த்தீங்களா, அதான் நம்மளை வாழ. அதனால் நல்லா சிரிச்சிரிய அதுக்கப்புறம் முடிவு பண்ணணும். நான் இப்போ யாரையும் சாபம் கொடுக்கல. ஆத்தாளை போற்றுங்கள் என்று சொல்லுவதற்கு உரிய உரிமையான இடம் எது தெரியுமா? பட்டினத்தார் சன்னதிக்கு முன்னாடி பேசுவது தான் உரிமையான இடம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அவர். அந்த ஆத்தாளை சொல்கிறான். அப்படி சொல்லும் பொழுது அந்த தாயாக வந்தவளை நான் வறுமை நம்மை போய் அம்மைகான்னு கேட்டு சொன்னாரா? சொன்னதுக்கப்புறம் உள்ளே போகிறார். அம்மா பண்ணணும், உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்குறேன். ஆத்தா, நான் அமெரிக்காவில் போய் சம்பாதிச்சுட்டு வந்திருக்கேன், உனக்கு என்னத்தா வாங்கியார? எனக்கு என்னத்தப்பா வாங்கியார? எனக்கு பல்லே கொட்டி போச்சு, நான் ஒன்றும் திங்க முடியாது. முறுக்குன்னா நச்சு தான் திங்கணும், அது பாக்குறல ஓட்டி இடிக்கணும். நான் என்னத்தை தின்னேன்? எல்லாம் நம்ம விட்டு பிள்ளைகளுக்கு கூடப்பா ஒன்றும் வேண்டாத்தா. இது வரைக்கும் எந்த ஆத்தாவது எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டிருக்காடா? கேட்டதில்லை. எந்த தாயும் மகனை துன்பப்படுத்தி வாழ வேண்டும் என்று நினைத்ததே கிடையாது. ஏன் தெரியுமா? 10 பிள்ளையை பெற்றா ஒரு ஆத்தா, 10 பிள்ளைக்கு சோறு போட்டா.
வறுமை வந்தது. 10 பிள்ளைக்கும் உருட்டி 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 கொடுத்தா. கடைசியாக அந்த சட்டியில் பருக்க தான் கிடந்துச்சு. அதில் தண்ணியை ஊற்றி அவள் குடிச்சிட்டு படுத்து கிடந்தாலே அவள்தான் ஆத்தா, அவள்தான் தாய். 10 பிள்ளையை வளர்த்தாள். ஆனால் அந்த 10 பிள்ளையும் சேர்ந்து ஒரு ஆத்தாளை வளர்க்காமல், ஒரு ஆத்தாளை காப்பாற்றாமல் விட்டு விடுகிறார்களே, அந்த கொடுமையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகம் பூராவும் பட்டினத்தார் விழாவை நடத்த வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பட்டினத்தார் விழா மறுபடியும் எல்லா நகரத்தார் சங்கத்திலையும் நடத்தணும். நகரத்தார் சங்கத்தில் மனித குலம் இருக்கிற இடத்திலேலாம் பட்டினத்தார் விழா நடத்தணும். ஏன் தெரியுமா? அவ்வளவு பெரிய சிறப்புகளை கொடுத்த ஞானி. ஏன் ஞானின்னு தலைப்பு கொடுத்தீங்கம்மா? ஞானியாக ஒருவன் எப்படி வரணும்? ஒருவன் டாக்டரேட் பட்டம் வாங்க வேண்டும் என்றால் 7 வருஷம் படிக்கணுங்கிறேன். 7 வருஷம் படித்தா தான் டாக்டர். அது இங்கே ஊசி ஊத்துற டாக்டராக இருந்தாலும் சரி, தமிழை கூட்டுற டாக்டராக இருந்தாலும் சரி, என்ன டாக்டராக இருந்தாலும் சரி, டாக்டர் வரணும்னா அவராக வரணும்னா 5 வருஷம், இவராக வரணும்னா 7 வருஷம். ஒரு சாமியாராக வரணுமா 16 பாடம் படித்து அதுக்கப்புறம் தான் சாமியாராக வர முடியும். இப்படி ஒன்னொன்றுக்கு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. ஞானியாக வர வேண்டும் என்றால் எவ்வளவு காலமாக வேண்டும்? அதுக்கு கண்ணதாசன் சொன்னார், அருமையாக சொன்னார். தொட்டிலுக்கு அன்னை, கட்டிலுக்கு கன்னி, பட்டினிக்கு தீனி, கெட்ட பின்பு ஞானின்னாரு கண்ணதாசன் கதையில். என்னன்னா, கெட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஞானமே வருது. நம்ம ஆளே சொல்லுவேன், நட்டம் ரொம்ப ஏற்பட்டதுக்கப்புறம் சொல்லுவேன், முதல்ல இந்த அறிவு வராமல் போச்சுரா, நம்ம இந்த வேலையை செஞ்சிருக்கே விடாது, செஞ்சதுனாலே இவ்வளவு நட்டம், ஐயோ இனிமேல் என் வாழ்க்கையில் இந்த வேலையை செய்ய மாட்டேன். எப்போ? எல்லாம் போனதுக்கப்புறம். அப்போ தான் ஞானி ஆகிறேன். கெட்ட பின்பு ஞானி. ஆனால் இந்த உலகத்திலேயே அந்த கெட்ட பின்பு ஞானி பல அனுபவங்கள், பல பிரச்சனைகள் அத்தனையும் சந்தித்து, உலகம் பூராவும் சிந்தித்து, ஒரு குருநாதரை வைத்து அவர் மூலமாக பாடம் கேட்டு, அதன் மூலமாக அறிவு பெற்று, அதன் மூலமாக உலக பற்றையெல்லாம் துறந்து, அதன் பிறகு துறவியாகி, அதன் பிறகு ஞானியாவதுதான் வழக்கம். ஆனால் இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு நொடியிலேயே ஞானியான ஒரே ஒரு மகான் நம்முடைய பட்டினத்தார் தான். ஒரு நொடியில் வந்தார். உலகத்தில் எந்த ஞானியும் அப்படி இல்லை. அந்த ஞானிகள் பட்டியலை எடுத்தோம்னா வடலூர் வள்ளற் பெருமான், அவருக்கு நிகரான ஞானி கிடையாது. தாயுமான சாமிகள், அன்னை சாரதா தேவி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், இப்படிப்பட்ட ஞானிகளை எல்லாம் பெற்றெடுத்த நாடு இந்த நாடு. இந்த நாட்டிலே அவர்களெல்லாம் ஞானம் பெறுவதற்கு எவ்வளவோ சிரமப்பட்டார்கள். ஆனால் ஒரு நொடியிலே ஞானம் பெற்ற ஒரே ஒரு மகான் நம்முடைய பட்டினத்தடிகள். ஒன்றை சொல்லுகிறேன், ஒருத்தன் கூட இப்போ பேசினா யூடியூப்பில் வந்துச்சு, மன்னிச்சுங்க சொல்றதுக்காக. பட்டினத்தடிகள் அவருடைய மூதாதையர்களுடைய சொத்துக்களைத்தானே செலவழித்தார். ஆனால் இன்னார் தான் உழைத்து சம்பாதித்தை செலவழித்தார்னு ஒரு வேற்று மதத்துக்கார ஒருத்தர் சொல்லி, வேற்று மதத்தில் பேர் வாங்குறதுக்காக ஒருத்தன் பண்ணினேன். நம்மகிட்ட தான் சாப்பிட்டு கூப்பிட்டு வளர்ந்தவன். நம்ம செட்டியாரெல்லாம் கூப்பிட்டு 60,000 ரூபா கொடுத்து ஃப்ளைட் டிக்கெட்லாம் கொடுத்து வளர்த்தாங்க. அவன் இப்படி பேசினேன். உடனே நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், நீ யாரை வேணாலும் பாராட்டு, பட்டினத்தடிகளை இழிவுபடுத்தித்தான் இன்னொருவரை பாராட்டுவது என்று வைத்தால் நீ எந்த மேடையில் பேசினாலும் வந்து உன்னை எதிர்ப்பேன்னு. ஏன் தெரியுமா? அந்த அந்த ஆண்மை வேணுங்க. நமக்கு என்னங்க, எவன் பேசினா நமக்கு என்ன, எவன் பேசினா நமக்கு என்ன, இந்தா நாங்கள் நினைக்கிறேன் காரி துப்பிட்டு போனா சொல்றது என்ன? நாம் சண்டைக்கு போக மாட்டோம். நகரத்தார் இனத்துக்கு ஒரு பெரிய பெருமை என்ன தெரியுமா? மிகப்பெரிய பெருமை. இறைவன் நம்மிடத்தில் பிறந்தது, இறைவனுக்கு தாயாக வந்தது, இறைவன் நம்முடைய நகரத்தாருக்கு மகனாக வந்தது. இதெல்லாம் நமக்கு பெருமை. அதை விட குபேரன் பிறக்கிறதுக்கு இடம் தேடினா ஐயா. குபேரன் எங்க பிறக்கலாம்னு தேடினேன். பல பேர் எங்க பொறுக்கலாம்னு தேடினேன். இவன் குபேரன் எங்க பிறக்கலாம்னு தேடினேன். இடம் தெரியல. சுத்தி வந்தேன் எம்பெருமானோட. கடைசியா குபேரன் சொன்னேன், எனக்கு சரியான இடம் இந்த செட்டியார் விடுதேன், நகரத்தார் விடுதேன், அங்கதான் நான் பிறக்கணும். குபேரன் பிறந்த இனம் நாம. குபேரன் பிறந்த இனம் மட்டுமல்ல, சோழ நாட்டுடைய மன்னனுக்கே கடன் கொடுத்த இனம், சோழ நாட்டு மன்னனுக்கும் மேலான இனம். சாதாரணமாக நினைக்காங்க, நீங்க என்னமோ ஒரு சாதாரண பேசுறீங்க செட்டியார்கள் நகரத்தார்கள் எல்லாம், நமக்கு நிகரானவர்களே கிடையாது. நீங்க அந்த தைரியத்தோடு சரிதானா? அந்த தைரியத்தோடு இருந்து என்ன பயிற்சி பண்றது? எல்லாம் பொண்ணு கிடைக்கல மகனுக்கு. நான் இன்னும் 37 திருமண சேவை மையத்தில் எழுதி கொடுத்துட்டேன், இன்னும் பொண்ணு கிடைக்கலையே பச்சி. பட்டினத்தார்ட்ட வேண்டிக்கிங்க,
கிடைச்சிடும். பொண்ணு கிடைக்கல. இந்தியெல்லாம் மாப்பிள்ளை கிடைக்கலன்னே அலைஞ்சாங்க. காலம் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாப்பிள்ளை வீட்டுக்கார பண்ணியிருக்கா அக்கிரமம் கொஞ்சமா நஞ்சமா. சாமானியமாக பேச மாட்டீங்களாத்தா. 2 ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டா விட மாட்டீல. 2 சிங்கக்குட்டி தெரியும்ல. அவங்க வீட்டில் 7 பொம்பளை பிள்ளை. அந்த 7 பொம்பளை பிள்ளை பெற்ற நிலைமையை பார்த்தீங்கன்னா, இந்த 7க்கு மாப்பிள்ளை தேடுறது ஒன்று மட்டும் இல்லை, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வேற படாத பாடுபட்டு. இப்போ கதை என்னாச்சுன்னா, மாப்பிள்ளை கிடைக்கல. இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கார பூரா அப்போ இருந்தாலும் இப்போ பொண்ணு கிடைக்காம தடமாற மாப்பிள்ளையை வச்சுக்கிட்டு. என் மகனுக்கு 38 வயசு ஆயிடுச்சு. 39 வயசில் பொண்ணு கிடைச்சாலும் பரவாயில்ல. ஏன் காரணம் என்ன தெரியுமா? தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துங்க. நாம் இவ்வளவு பெரிய இனம், சிவபெருமானே பிறந்த இனம், சிவபெருமானுக்கு தாயாகியது நம்முடைய ஆட்சி. நம்ம வீட்டில் தான் குபேரனே பிறந்தேன். நம்ம வீட்டில் தான் திருவாரூரை மகாலிங்க சுவாமிகளே வந்து மருதவாணனாக பிறந்தார். நம்முடைய மகனாக பிறந்தார். நம்முடைய தாயாக பிறந்தால், இறைவனுக்கு தாயாக பிறந்தால். இவ்வளவு பெரிய பெருமையை நம்ம வச்சிருக்கோம்னா, நாம் என்ன பண்ணணும்னா, ஒருத்தருக்கு கலந்து பேசி, சோப்பியாச்சி நீங்கள் மீனியாச்சி மகனுக்கு நல்ல பொண்ணாக பார்த்து சொல்லுங்கள், இதான் எனக்கு வேலை, எனக்கு 1008 வேலை இருக்குது, இவன் மகனுக்கு பொண்ணு வாக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. பார்ப்போம். ஒருத்தருக்கு அப்படி விட்டு கொடுத்து போனோம்னு வச்சுங்களேன், நம்ம யாராலையும் வெல்ல முடியாது. ஏன்னா நமக்கு பட்டினத்தாருடைய ஆசீர்வாதம், பெரிய பெரிய ஞானிகளுடைய ஆசீர்வாதம்லாம் நமக்கு இருக்குது. அதனால் ஒரு நொடியில் சொன்னார். 2வது ஒன்று, இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறீங்க, நம்ம எவ்வளோ இந்த இனம், இந்த பிறவி இருக்குல்ல, தெரிஞ்சுங்க. பட்டினத்தார் மூலமாக நான் தெரிந்து கொண்டது, நம்ம ஆவடையப்பண்ணை சொன்ன அன்னையிலேருந்து யார் யாரெல்லாம் பட்டினத்தாரை பற்றி எழுதியிருக்காங்களோ அத்தனை புத்தகத்தையும் படித்தேன். தமிழ் தென்றல் திருவிக்காவிலேருந்து அவ்வளோ பேர் எழுதின படித்தேன். ஏற்கனவே பட்டினத்தார் பாடல்கள்லாம் நான் மேடையில் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா கூட முழுமையாக படித்தேன். அதன் மூலமாக என்ன தெரியுமா இருந்துச்சு, நிலையாமை தத்துவத்தை, இருப்பது பொய் போவது மெய் என்ற நிலையாமை தத்துவத்தை இந்த உலகத்திலேயே மிக தெளிவாக சொல்லிய மகான் நம்முடைய பட்டினத்தடிகள் சொன்னார். எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போகிறோம், இடைப்பட்ட காலத்தில் எத்தனை ஆண்டுகள் வாழப்போகிறோம். இந்த 100 வருஷம் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கூடிருச்சு. இப்போ 108 வருஷம் நம்ம ராயபுரத்தில் ஒரு செட்டியார் இருக்காங்க, நல்லா இருக்காங்க, வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க, மகளையெல்லாம் வந்து ஆசீர்வாதம். அது மாதிரி அரியக்குடியில் இருந்தாங்க. இப்போ சாத்தபாசி சுப்ரமணியம் ஐயா 100 வருஷம் ஆயிடுச்சு, அவர் 120 வருஷம் இருப்பாங்க. எல்லாரும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, 100 வருஷம் இருப்பீங்க. அவ்வளோ பேர் 100 வருஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. உடனே ஒரு பெரியாச்சி சொல்லுது, நாம் 100 வருஷம் இருந்து என்னை பிடுங்கி தின்றுவாங்க, நான் என்னத்தை இருந்தேன் அப்படி நினைக்கக்கூடாது. நாம் வாழணும். 100 வருஷம் வாழ்வதுன்னு இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. முடிவெடுத்தீங்கன்னா பட்டினத்தடிகள் சொன்ன கொள்கையை கடைப்பிடிங்க. கடைப்பிடிச்சா 100 வருஷம். நான்லாம் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு. நான் இப்போ மாறிட்டேன். அந்த சினிமாவில் சொல்கிற மாதிரி, வடிவேல் சொல்கிற மாதிரி, நான் இப்போ மாறிட்டேன். ஏண்டா அவன் மாறிட்டான, அவனே சொல்கிறேன் ஏன் மாறிட்டேன்னு. அந்த மாதிரி சொல்லாமல் மாறிட்டேன். 100 வருஷம் வாழ்றதுன்னு முடிவெடுத்தாச்சு. ஏன் தெரியுமா? இந்த பிறவி எதுன்னு தெரியுமா யாருக்காவது? இந்த பிறவியில் மனுஷனாக பிறந்திருக்கான். போன பிறவி என்னன்னு தெரியுமா நமக்கு? வர்ற பிறவி என்னன்னு தெரியுமா? அடுத்த பிறவி ஜோசியங்கிட்ட போய் கேளுங்க, ஜாதகாரங்கள ஒரே வார்த்தை என்ன சொல்லுவான் தெரியுமா? உனக்கு இருக்கிற அந்த சிரமங்கள்லாம் இன்னும் ஒரு 1.5 வருஷத்தில் தீர்ந்துடும். அந்த பக்கத்தில் இருக்கிற 7 கிலோமீட்டர் ஒரு ஊர், இப்போ கூட நான் போயிட்டு வந்தேன், அந்த ஊருக்கு போயிட்டு வாங்கண்ணா. அது என்ன ஊர்? கீழப்பெரும்பள்ளத்துக்கு போயிட்டு வாங்கண்ணா. நான் மேலப்பெரும்பள்ளத்துக்கே போயிட்டு வந்துட்டேன், இன்னும் ஒன்றும் சரியாகலை. கீழப்பெரும்பள்ளத்துக்கு போயிட்டு வரலாம், போயிட்டு வா. சரி, 1.5 வருஷத்தில் சரியாம எந்த ஜோசியனாவது அடுத்த வாரம் சரியாயிருவேன்னு சொல்லியிருக்கானா? அடுத்த வாரம் சரியாகுன்னு ஏன் தெரியுமா சொல்ல மாட்டேன். சொன்னால் நீங்கள் அடுத்த வாரம் போயிடுவியா அவன் வீட்டுக்கு. அடுத்த வாரம் சரியாயிருன்னு சொன்னீங்களேயா, இன்னும் சரியாகலையே. அப்படியே சொன்னேன் உனக்கு. நான் 1.5 வருஷத்துக்கு குறைஞ்சே சொல்ல மாட்டேனே. ஏன் 1.5 வருஷம் சொல்கிறேன்னா, 1.5 வருஷம் நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சதுக்கப்புறம் போய் கேட்டோம்னா, 1.5 வருஷம் அனுபவிச்சிட்டு இல்லை, அந்த சர்வீஸ்லேயே அனுபவிச்சுட்டு போம். நமக்கு மறந்துடுவோம் ஜோசியனே வாழ்க்கையில். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் சொன்ன போன ஜென்மம் யார், அடுத்த ஜென்மம் யாருன்னு கேளுங்க. அவன் ஜோசியமே பார்க்க மாட்டான். இனிமேல் ஜோசியம் பார்க்கும்போது போன பிறவியில் நாம் யாராக பிறந்தோம், போன பிறவியில் நாமெல்லாம் தெய்வங்களாக இருந்திருப்போம்.
அதனால்தான் நகரத்தார் இனத்தில் பிறந்திருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். போன பிறவியிலே நாமெல்லாம் தெய்வங்களாக இருந்திருப்போம், ஒவ்வொரு தெய்வ சன்னதியானங்களாக இருந்திருப்போம். அதனால தான் நகரத்தாராக இருக்கும் சார். நகரத்தாராக இருக்கிற ஒவ்வொருவரும் தெய்வ பிறவிகள் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த தன்னம்பிக்கை வேணுங்க. இந்த பிறவிகளை சாதாரணமாக நினைக்காதீங்க. ஆட்சி நகரத்தார் பெருமக்களே, இந்த பிறவியில 100 வருஷம் இல்லை, இழுத்துறோம் 120 130 வருஷத்துக்கு விட்டுறப்படாது. ஏன்னா அடுத்த பிறவியில் எங்கே கொண்டு பிறக்க வைப்பானோ, அதனால 120 130 வருஷம் இழுத்துறோணும். அதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு பாருங்க. ஒன்றும் இல்லை, சிரிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் சிரிங்காச்சு, தயவு செஞ்சு சிரிச்சு என்ன போதும். அதுக்காக சும்மா 24 மணி நேரம் சிரித்து வீட்டில் உள்ள பயமுறுத்தி பக்கத்தில் இருக்க செட்டியார் தூங்காமலே முழிச்சிக்கிட்டு, ஏன் இப்படி சிரிக்கிறாளே தெரியலையே, நமக்கு தூக்கம் இல்லையே, எந்த நேரம் என்ன நடக்க போதோ தெரியலைங்க. அது இல்லை, மகிழ்ச்சியாக சிரிங்க, மகிழ்ச்சியாக இருங்க. எந்த குறையுமே இல்லை, குறையொன்றும் இல்லை. ராஜாஜி எழுதினாரே குறையொன்றும் இல்லைன்னு, பட்டினத்துக்கு அதான் சொல்றாரு. எதை கொண்டு வந்த, ஏன் கவலைப்படுற, கவலைப்பட்டு ஏன் சாகிறாய்? வேண்டியதில்லை, நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். சார் ஒரு செய்தியை சொல்றேன் கேளுங்க, மற்றெல்லாம் கிடக்கட்டும். இமயமலை அளவிற்கு செல்வம் குவிந்திருக்கிறது, கொட்டி கிடக்கு. எல்லாம் சிவபூஜை செஞ்சு போயிடுச்சு, சிவபூஜை செஞ்சு எல்லாம் போயிடுச்சு. மறுபடியும் இறைவன் அவருக்கு அருள் செய்து செல்வ வளம் வருகிறது. அப்பொழுது அவருடைய மகன் மருதவாணன் திரையிடரோடி திரவியந்தோடு நினைக்கிறாரு, நம்ம வீட்டிலே இவ்வளவு இருக்கப்பா, நின்னத்துக்கு வெளியூர்லாம் போய் வேண்டியதில்லைன்னு கேட்டால் கேட்க மாட்டேன்ட்டாரு. ஏன் கேட்க மாட்டேன்னாரு தெரியுமா? இவர் ஞானியாக்கணுங்கிறக்காக கேட்க மாட்டேன்னாரு. டக்குன்னு வெளிநாட்டுக்கு போனார், போயிட்டு திரும்பி வந்தார். திரும்பி வரும்போது அந்த கதையெல்லாம் கேட்டீங்கன்னா எருவிராட்டியாக கொண்டாடுறாரு, பொறிகள்லேயே கொண்டாடுறேன். யாராவது மலையாவுக்கு போயிட்டு பொறிகள் கொண்டாதானே விடுவோம்னு நினைக்கிறிய? அவனை பொறிச்சிட மாட்டேன், பொறிச்சு பொறியல்ல. நீங்கள் ஒரு விளையாட்டுக்கு சொல்ல தப்பாக நினச்சிக்கூடாது. நானும் சாலான் பாப்பையாவும் துபாய்க்கு போனோம். துபாய்க்கு போயிட்டு 15 நாள் கழித்து வீட்டுக்கு வர்றோம். வீட்டுக்கு வந்தால் அவர் மதுரைக்கு போயிட்டார், நான் காரைக்குடியில் வந்து எங்கள் வீட்டுக்கு ராத்திரி 1 மணி ஃப்ளைட்லேருந்து வந்து 1 மணிக்கு வந்து டாக்ஸியில் இறங்கினால எங்கள் வீதியில் 40 வீடு. நடிச்சாமல் 1 மணிக்கு எங்கள் வீட்டு கதவை தட்டினேன், சரஸ்வதி சரஸ்வதி சரஸ்வதின்னு. நடிச்சாமல் 1 மணிக்கு. என்ன ஆச்சரியம் பாருங்காச்சு, எங்கள் வீதியில் இருந்த 39 வீடு கதவு திறந்துட்டாங்க, என் வீட்டை தவிர. பக்கத்து வீட்டுக்காரன் கதவை திறந்து சொல்கிறேன், இவன் பட்டிமன்றம் பேசிட்டு நடிச்சாமத்தில் வந்து கத்தி 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 நம்ம தூக்கத்துக்கு எடுக்கிறேன், அவன் முன்னாடி நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கா. இதே பொழப்பா போச்சு. நம்ம முதல்ல இந்த வீதியை விட்டு காலி விடணும்னப்பா, ஒன்று அவனை காலி விடணும்னு, இல்லாட்டி நம்ம காலி ஆகணும் அப்படின்னு அவங்க எல்லாம் திட்டுறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்தால் என் மனைவி வந்து வாசப்படியில் நிற்கிறேன், நான் தெருவில் நிற்கிறேன். பாதி நாள் அப்படித்தான், வாசப்படி நான் தெரு. என்னொன்னா என்னையை பார்க்க அவளை பார்க்க 15 நாளாக பார்க்கல. இல்லை, என்னை பார்த்தோன்னா அழுகிறா. பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ. ஒரு 10-15 ஒரு இப்போ மலையாவுக்கு போகிறான்னா அது வரைக்கும் சந்தோஷமாக இருப்பான். விமான தளத்துக்கிட்ட போனோன்னா மூசு மூசுன்னு அழுவான். ஏன் தெரியுமா? அவன் நல்லா சம்பாதிச்சு கொண்டாடுவானா இல்லை இப்படி கிளம்பி அவன் அழுவான். அந்த மாதிரி அப்புறம் திரும்பி வந்தோடனே அழுவான். அந்த மாதிரி என்னென்னா அழுகிறான். அவன் ஏன் அழுதா, நான் ஏன் அழுதான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் முக்கியம். ஏன் அழுதுன்னு தெரியுமா? பட்டினத்தார் குடும்பம் மாதிரி தான் ஆகிப்போச்சு எங்கள் குடும்பம். ஏன் அழுதா தெரியுமா? இப்படி அங்கிட்டு இங்கிட்டு பார்த்து அழுதா. ஏன் தெரியுமா? துபாயிலேருந்து பொட்டி வரும்னு நினச்சிருக்கா, வெறும் செட்டி வர்றானே என்ன அழுகிறா. என்ன 15 நாளைக்கு போனதுக்கு என்ன பெரிய பொட்டியாக கொண்டு வர முடியும்? 15 நாளைக்கு கொள்ளையடிச்சுக்கிட்ட வர முடியும் இங்கே. அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போன மகன் மருதவானே சம்பாரிச்சு கொண்டாட போறான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளேயும் நம்மளுக்கு தான் சும்மா இருக்க மாட்டானே. அவரோட வந்தவன்லாம், ஐயா உன் மகன் வெளிநாட்டில் எருவிராட்டியாக கொண்டாந்துருக்கேன், ஒண்ணுங்களே பொறிகளில் கொண்டாந்துருக்கேன். இவர் நினைக்கிறாரு, அட பாவி, வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க போய் பொறிகளில் ஆட கொண்டாடுவேன் அப்படின்னு அவனை தேடி போறாரு. தேடி போன போது மகன் கொண்டாந்து வீட்டில் ஆத்தாட்ட, ஆத்தா இந்தா அப்பச்சி வந்தான்னா இந்த பொட்டியை கொடுத்துரு, சின்ன பொட்டி இருக்கு, இதில் பொறிகளில் எருவிராட்டி எல்லாம் இருக்கு, அதுக்குள்ளே பத்திரமெல்லாம் இருக்கு. அவன் எருவிராட்டிக்கே பத்திரம் எழுதி வாங்கியிருக்கான் பாருங்க. நம்ம ஆளுங்க தெளிவாக இருக்கணுங்கிறது ஒரு எச்சரிக்கை. சாதாரணமாக யார்ட்டையும் கொடுத்துட்டு ஏமாந்து உயிர்த்து அவனை தொங்கிக்கிட்டே கிடக்காதீங்க.
எதுவாக இருந்தாலும் எழுதி வாங்கு. எருவிராட்டிக்கே எழுதி வாங்கின இனம்டா நம்ம இனம். எருவிராட்டிக்கே எழுதி வாங்கினாரு. அதனால் எழுதி வாங்கிங்க, ரெக்கார்டு வேணும். வந்தார். வந்தோன்னு கேட்டார், எங்கே அவர்? கோபம் வந்து என்ன பண்ணாரு, டப்புன்னு காலால் மிதிச்சாரு. மிதிச்சோன்னா பொறிகள் அப்படி பறந்துச்சுல, பொறிகளோட வைரக்கல் எல்லாம் பறந்துச்சு. பொறிகடலைக்கு மத்தியிலே வைரக்கல் வந்தது, எருவிராட்டிக்கு மத்தியிலே தங்க கட்டிகள் வந்தது. என்ன ஆச்சரியப்பட்டாரு. அப்படி ஆச்சரியப்பட்டிருக்கும் போதே, ஏங்க ஐட்டான்னு சொல்லியிருப்பான்னு ஒரு நம்பிக்கை தான். வேற என்ன, இந்த பொட்டியையும் தம்பி கொடுத்துட்டு போனேன், என்னமோ அவசரமாக போகணும்னு போயிருக்கேன், இந்த பொட்டியை பாருங்க. பட்டினத்தடிகளுடைய வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய திருப்பத்தை உண்டாக்கியது அந்த பெட்டி தானையா. அந்த பெட்டியை அப்படி திறக்கிறாரு. திறந்த உடனே அந்து போன நூல், திரிக்கப்படாத நூல் இருக்கு, ஊசி இருக்குல்ல, ஊசி ஒடிஞ்சு போன ஊசி இருக்கு. அந்த ஊசிக்குள்ளே மாட்டவே முடியாது. அந்த ஊசியும் அந்த நூலும் அந்த பொட்டிக்குள்ளே இருக்கு. யோசிச்சு பாருங்க, வெளிநாட்டிலேருந்து வந்தவன் ஒரு பொட்டிக்குள்ளே ஒரு வயிறு அட்டியை ஆத்தாளுக்கு வாங்கிட வேண்டாம், பொண்டாட்டிக்கு 2 வயிறு அட்டியை வாங்கிட வேண்டாம், அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு வயிறை மோதிரமாவது வாங்கிட வேண்டாம், இல்லைன்னா வாழ விடுவேன்னு நினைக்கிறீங்க, ஏதாவது வேண்டாமா? அவன் அதில் ஒரு சிட்டை வேற வச்சுட்டேன். காதருந்த ஊசியும் வாராதுவார் கடைவெளிக்கே, காதருந்த ஊசியும் வாராதுகான் கடைவெளிக்கே என்று சொன்ன உடனே அப்படியே அப்படின்னு வருதேன் அப்படின்ட்டு வெளியில வந்தாரு. அத்தனை சொத்துக்களையும், தன்னிடமிருந்த அத்தனை சொத்துக்களையும் சேந்தனாரை கணக்கு பிள்ளைய கூப்பிட்டாரு. கணக்கு பிள்ளை இது ஒரு வழி பண்ணுன்னா அவர் வழி பண்ணியிருப்பாரு. ஆனா என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் கொண்டு தெருவில் போட்டு வர்றவன் எடுத்துக்கிட்டு போட்டோம், யார் வேணாலும் எடுத்து போட்டோம் கொட்டினாரு. அத்தனை கோடிக்கணக்கான ரூபாயையும் நகையும் தங்கத்தையும் வைரத்தையும் வெள்ளியையும் வெளியிலே எரிந்தார். எரிந்தது பெரிதல்ல, எரிந்தது பெரியல. நான் அந்த தலைப்பு அண்ணன்கிட்ட கொடுத்தது காரணம் என்ன தெரியுமா, உலகத்தில் இப்படி ஒருத்தன் பார்க்க முடியாது சார். இதுவரையில நான் எனக்கு தெரிஞ்ச வரையில நான் படித்த இலக்கியங்களிலே ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாற்றிலே இந்த மாதிரி ஒருவரை நான் பார்த்ததே கிடையாது. ஏன் தெரியுமா, கோடிக்கணக்கான மாட மாளிகைகள், அரண்மனை போன்ற வீடு அத்தனையும் வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கிவிட்டு மறு நிமிடமே கோவணத்தை கட்டிக்கொண்டு துறவியாக மாறி பிச்சை எடுக்க ஒருவன் போகிறான் என்றால் அவனை விட ஞானியாக இந்த உலகத்தில் வேறு யாரையும் பார்க்க முடியாது. எதையும் எனக்கு தேவையில்லை. எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போகிறோம், எவ்வளவு பெரிய ஞானம். இத்தனை அது எங்க தெரியுமா, ஒரு செய்தி சொன்னா நீங்க அதிர்ச்சி அடைவீங்க. நான் ஒரு வீடை காரைக்குடியில் கட்டினேன், வித்துட்டேன். வித்த பிறகு பக்கத்தில் ஒரு சிறிய வீடு கட்டி வாழ்ந்தேன். அப்ப அந்த பெரிய வீடை பார்த்து 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 எனக்கு பாதி நாள் சாப்பாடே செல்ல அழுதுருக்கேன். ஐயோ இவ்வளவு பெரிய வீடை விட்டமே. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் பெரிய பங்களாவை வித்துவிட்டு, அவ்வளவு பெரிய அரண்மனை மாதிரி பங்களாவை வித்துட்டு எதுக்கால ஒரு 5 சென்ட்டுக்குள்ள ஒரு வீடை கட்டிக்கிட்டு வாடுறாங்க, தினம் அழுகிறாங்க. சாதாரண ஒரு வீட்டை கொடுத்ததுக்கே அழுகிறான். இத்தனை சொத்துக்களையும் இழந்து, அத்தனையும் இழந்து தூக்கி எறிந்து விட்டு, இது இனிமேல் எனக்கு வேண்டாம் என்பதை எறிந்து விட்டு நான் பிச்சை எடுக்க போகிறேன், இனிமேல் இதுதான் வாழ்க்கை என்று சொல்லி காவியை கட்டிக்கொண்டு முதல்ல வந்து தன் மனைவி சிவகலைட்டு வர்றார். மனைவிட்டு தான் வர்றாரு. ஏன்னா ஒரு செய்தி வச்சுங்க, தயவு செஞ்சு எந்த காரியத்தை செஞ்சாலும் மனைவிட்ட சொல்லுங்க, விளங்கிரும், சரியாயிரும். தப்பா ஏதாவது எனக்கு வாய் சும்மா அடக்காராச்சு. நான் போனதுக்கு அப்புறம் நீ சொல்லி பள்ளிக்கருவேன் வந்து எப்படி சொல்லிட்டு போறேன் பாரு அப்படின்னு மனைவிட்ட சொல்லணும். மனைவிட்ட போய் நான் சாமியார போறேன், காவி கட்டிட்டேன் அப்படின்னு காவியை கட்டிக்கிட்டு போய் நிற்கிறாரு. அந்த அம்மா உடனே உனக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கா, நானும் இந்த காவியை கட்டிக்கிட்டு உன்னோட கிளம்பிடுறேன். அந்த அம்மா பத்தினி தெய்வம் இல்லையா, நீ படுகிற சிரமத்திலே. இது வந்து கம்பராமாயணத்தில் ஒரு காட்சியம்மா, ஒரு செய்தி சொல்றேன். கம்பராமாயணத்தில் ஒரு காட்சி,
ராமபிரான் ஆழிசூர் உலகமெல்லாம் பரதனையாள நீ போய் தாளிரின் ஜடைகள் தாங்கி தாங்கிற தவமை கொண்டு புலிவங்கான நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வாவன் ரியம்பினன் அரசன் என்றான்னு வரம் வாங்கிட்டான், கையிட்டேன். வரம் வாங்கிட்டு ராமபிரான் 14 ஆண்டுகள் காட்டுக்கு புறப்படுறாரு. புறப்படும் போது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு அவர் கடைசியாத்தான் மனைவிட்டு வந்து சொல்ல வந்தாரு. சொல்ல வரும்போது மனைவி அந்த நம்ம வள்ளியம்மன் நாடகத்தில் பார்த்திருப்பிய அந்த ஸ்ரீபாட்டு வந்து வேடன் வேஷம் வர்ற காலத்துல ஒரு ட்ரெஸ் போட்டு நிற்கும் அந்த அம்மா. அது மாதிரி இந்த அம்மா காட்டுக்கு போற ட்ரெஸ்ல தயாரா நின்றுச்சு. சீதா, நான் காட்டுக்கு போகிறேன், வரம் வாங்கியிருக்கேன், 14 வருஷம் போறேன்னு, நானும் வருகிறேன். அவர் சொன்னாரு, காட்டுல கல் இருக்கும் முள் இருக்கும், அந்த சூடு உனக்கு தாங்காது, நீ வர வேண்டாம். அந்த அம்மா சொன்னா, நீ பிரிவினும் சுடுமோ பெருங்காடு, உன்னை பிரிஞ்சு நான் இந்த வீட்டில் இருக்கிறத விட எனக்கு சூடு உலகத்துல கிடையாது, அது ஒண்ணும் சூடு இல்லை, உன் கூடத்தான் நான் வருவேன். ஆனா பட்டினத்தார் காலத்துல சம்பாதிக்க போகும்போது ஒரு கணக்கு போவான் 3 வருஷம். அப்ப ஆட்சியை கூட்டிட்டு போறதில்லை. ஏன்? நிம்மதியா தொழில் பண்ணணும்னு அப்படின்னு நீங்க நினைக்கப்படாது. நான் ஏதாவது சொல்லிவிட்டேன் நீங்க தப்பா நினைக்கப்படாது. ஏன்னா அந்த வெளிநாட்டுக்கு போகும்போது நாம மட்டும்தான் போவோம். நாம போயிட்டு நாம மட்டும் தனியா வந்துருவோம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம மட்டும் போவோம், நாம மட்டும் வந்துருவோம். ஆட்சி 3 வருஷம் தவமாக தவம் இருந்து அசோகவனத்தில் சீதை எப்படி இருந்தாலோ அதை போல தவமாக தவம் இருந்த ஆட்சிமார்கள் திருவடிகளை நான் வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். 3 ஆண்டு காலம் ஒரு கணக்கு. அப்ப கூட்டி வரதில்லை பட்டினம் தடிக்கலாம். அதனால என்ன ராமபிரானும் அதனால சொன்னார், நீ 14 வருஷம் வர முடியாது, காட்டு. இல்ல, நான் வருவேன், உனக்கு பணிவிடையா வருவேன், உனக்கு பணிவிடை செய்வதற்காக வருவேன் அப்படிங்கிற. இப்ப என் மனைவியெல்லாம் நான் கூட்டிட்டு வந்துடுறது. ஏன்? வீட்டில இருந்து சிரமப்படுத்தாம இங்கே வந்துடட்டும் அப்படி அந்த மாதிரி உதவிக்காக. அப்ப ராமபிரான் மாட்டேன்னார்ல, அதே மாதிரி பட்டினத்தடிகள் தன் மனைவிட்ட வந்து சொல்றாரு, காவிடு, நீ வர வேண்டாம், நீ இருந்து இல்லறத்திலே இருந்து கடமைகளை ஆற்று, நான் வெளி உலகத்திலே ஞானியாக சென்று பண்ணுவேன் அப்படின்ட்டு காவியை கட்டிக்கிட்டு ஆத்தாட்ட வர்றாரு. எவ்வளவு பெரிய ஆத்தாங்கிறது சாதாரணமான செய்தி இல்லைங்கிறக்காக மறுபடியும் வர்றேன் அந்த இடத்துக்கு. ஆத்தாட்ட வந்து சொல்றாரு ஞானகாலாம்பி ஆச்சிட்ட, ஆத்தா நான் துறவி ஆயிட்டேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. அந்த ஆத்தா சும்மா இருக்கப்படாது, நீ தான் துறவி ஆயிட்டு இல்லை, அப்புறம் காய் வேட்டி எட்டிருக்க, வேட்டி ஒரு சொத்து இல்லையான்னாங்க. வேட்டி ஒரு சொத்து இல்லையா? அந்த சொத்து இருந்தால் நீ எப்படி துறவியாக ஆக முடியும்னா, டபக்குன்னு என்ன பண்ணாரு, உள்ள போய் டபக்குன்னு கோவணத்தை கட்டிக்கிட்டு வேட்டியை தூக்கி போட்டு, ஆத்தா முதல் பிச்சை நீங்கள் போடுங்கன்னு திருவடியை, அதாவது ஞாபகம் வச்சுங்க, முதல்ல ஆத்தாட்டத்தான் விபூதி வாங்கணும், முதல்ல ஆத்தாட்டத்தான் சொல்லிக்கணும். இந்த லெவலுக்கு வந்துட்டோம்னா முதல்ல ஆத்தாட்டம் பிச்சை எடுக்கணும். முதல் ஆத்தாட்ட போய், ஆத்தா எனக்கு பிச்சை போடுன்னு அந்த ஓட்டை காமிக்கிறாரு, திருவோட்டை காமிச்சாரு. அந்த தாய் எவ்வளவு பெரிய அறிவாளி என்பதற்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? தாய் தான் இவளை ஞானியாக்கினார். எப்படி தெரியுமா? முதல்ல காவி வேட்டியை கட்ட சொல்லி கோவணம் கட்ட வச்சுட்டாங்க, இப்ப திருவோட்டை கொண்டு வர்றாரு. அப்ப கேட்டாங்க, ஆத்தா நீ தான் பிச்சை எடுக்கிறேன்னு முடிய வேண்டியில, துறவி ஆகிறது எல்லாத்தையும் துறக்கிறேன்னு முடிய வேண்டியில, அப்ப இந்த திருவோடும் ஒரு சொத்து இல்லையா உனக்கு, அந்த சொத்தை வைத்துக் கொண்டு நீ எப்படி துறவியாக ஆவாய் கேட்டாங்க. அப்படியா அப்படின்னு திருவோட்டை வச்சுட்டு, ஆத்தா பிச்சை போடுங்கள், நான் போயிட்டு வரேன்னாரு. நீ துறவி ஆயிட்ட, போயிட்டு வரேன்னு எப்படி சொல்லுவ? ஆமா, நீ துறவியாய் போயிட்டு இல்ல, மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர்ற எப்படி? ஆத்தா நான் போறேன், நீ எப்படி போவ? அடுத்த வார்த்தை என்ன சார், என்ன ஞானம் தெரியுமா? பட்டினத்தடிகளை விட அவங்க ஆத்தாளுக்கு அவ்வளவு பெரிய ஞானம். அந்த ஆத்தாவால் தான் இவர் ஞானியானார். ஞாபகத்தில் வச்சுங்க, மகனால் ஞானியானார், இப்பொழுது ஆத்தாவால் ஞானியாகிறார். எப்படி நீ போறேன்னு எப்படி சொல்லுவேன்? திரும்பி வரமாட்டியா? நான் உயிரோடு இருக்கும் வரை நீ வரவேண்டிய சூழ்நிலை ஏற்படும், நான் இறந்து போனால் எனக்கு ஈமச்சடங்குகள் செய்வது உன் கடமை இல்லையா? நீ வரவேண்டியது இருக்குமே, நீ எப்படி போறேன்னு சொல்லுவேன். இப்ப எது என்னமா செய்யறது? அதுக்கு என்ன செய்யறது? என்ன செய்யணும்? ஒன்னும் கவலைப்படாத, என் உயிர் பிரியும் நேரத்தில் அது உனக்கு தெரிய வேண்டும். நீ அதனால் இந்த ஊருக்குள்ளே சுத்திக்கிட்டு தெரியும், கிளம்பிடாத வேற எங்கேயும். எங்க ஆத்தா சொன்னா, இன்னைக்கு சொல்றேன் சார்,
நான் நம்ம ஞானியாகலை என்ன பட்டணத்தடியில் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. எங்கள் ஆத்தா சொன்னாங்க, எங்கள் ஆத்தா ஒருத்தன் சொன்னானா, நீ அனாதை பணமாக தான் செத்து கிடப்ப, உன் மகன் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு பட்டிமன்றத்துக்கு போயிடுவேன், உனக்கு இறுதிச் சடங்கு செய்கிறது நான் தான் செய்ய வரணும் அப்படின்னு வரணும்னு நான் சொல்லியிருக்கேன். எங்கள் ஆத்தா என்ன பண்ணிட்டாங்க, உங்கள்கிட்ட விசிட்டிங் கார்டில் ஒரு 10 தாளான வாங்கிக்கிட்ட, ஒரு ஃபோன் ஒன்று எனக்கு வண்டி திறந்துருச்சுன்னா ஏன்னு கேட்டேன். இதெல்லாம் கேட்க மாட்டீங்களாட்டா? ஒன்றுமே இல்லை பச்சி, நீ தான் எனக்கு எல்லாம் பண்ணணும், என்னை அனாதையாக விட்டுட்டு போயிடாத, எந்த ஊருக்காவது போனீங்கன்னா எனக்கு தெரிவிச்சிரு, எந்த ஊரில் இருக்கேங்கிறது எனக்கு தெரிவிச்சிரு, நீ தான் எனக்கு அந்த கணக்கு செய்யணும்டா சொன்னாங்களே. இதை படிக்கும்போது ஒரு நாள் பூரா அழுதுருக்கேன். அவளை பண்ண இந்த செய்தியை படிக்கும் பொழுது ஒவ்வொரு தாயும் எப்படி கனவு காண்பாள் தெரியுமா? நம் மகன்தான் நமக்கு சோறு போட வேண்டும், மகன்தான் நமக்கு கொல்லி வைக்க வேண்டும், மகன்தான் எல்லாம் செய்ய வேண்டும், நினைப்பவள் இல்லையா தாய் ஆத்தா? அந்த தாய் எங்கள் ஆத்தா சொன்னதை அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. நீ அதனால உனக்கு ஒரு முடிச்சு போடுறேன், எனக்கு உயிருக்கு ஆபத்து வரும்போது அந்த முடிச்சு அவிழ்ந்து விடும், நீ ஓடோடி வந்து விடு, எனக்கு வேண்டிய கடைசி கடமைகள் எல்லாம் நீதான் செய்ய வேண்டும் என்று சொன்னதற்காக அவர் அந்த ஊருக்குள்ளேயே பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அப்படி பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த கதையெல்லாம் கேட்டுமே, அந்த கதையை செய்திகள்லாம் நான் சொல்றதுக்கு வரல. இப்போ அந்த அப்போ என்ன நான் சுருக்கி கொண்டு வரேன் நேரம். பிச்சை எடுக்கிறார். இப்ப பிச்சை எடுத்தா எல்லாரும் அதை ஏத்துக்கிட்ட மாட்டாங்க. ஒரு தாய் சகித்துக் கொண்டாள், மகன் ஞானியாக ஆகிவிட்டான். ஜோசியம் பார்க்கும் போதே சொல்லுவாங்க, இவன்லாம் சாமியார போற ஜாதகம் பண்ணி, சாமியார போற ஜாதகம் இருக்குல்ல, அவனுக்கு ஏன் கல்யாணம் பண்றேன்? ஜாதகக்காரன் சொல்லிட்டான்னு சாமியார போற ஜாதகம்னு, அப்புறம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு வீட்டில் இருக்கு, இவன் ஜாமியார போயிடுறேன், வேண்டியது இல்லையே. அப்ப ஞானியாக போகிறான் என்று தெரிந்த உடனே தாய் அனுமதித்து அனுப்புகிறாள். அவர் போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் அது அவமானமா இருக்கும். என்ன தெரியுமா? கண்ணதாசன் எங்க சித்தப்பார் மகன், அண்ணே டைம் ஆயிடுச்சோ, மழை தூருதா, அப்படி அண்ணே அப்போ முடிச்சிருவோம், நான் எப்போ முடிக்கிறேன்னு பார்த்துக்கிறேன், நீங்களும் அப்படி தான் இருக்கீங்களோ, எப்போ முடிப்பானே இருக்கீங்களோ, மழை வருது, அதனால் லேசாக தூருதா, இருக்கட்டும், உனக்கு லேசாக தூரும், எனக்கு தூரவே இல்லை, அதனால ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். எல்லாருக்கும் அவமானமா இருக்கும். சார் என் தம்பி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஆட்சிக்கு சந்தோஷமா இருக்கும். எங்க அண்ணன் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு, நல்லா இருக்காரு அப்படிங்கிற ஆச்சரியம். ஆச்சி உங்க அண்ணன் என்ன பண்றாரு? பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. யார் சொல்லுவோமா? சொல்லுவோமா? என்னவோ தொழில் நட்டமா நட்டமா, சிரமமா இருந்தா கூட இப்ப கொஞ்சம் பரவாயில்ல எந்திரிச்சுட்டா, அப்படித்தான் சொல்லுவோமே தவிர தொழில நட்டமா ரொம்ப சிரமப்பட்டு கிடக்காரு, சோத்துக்கே லாத்திரி அடிக்கிறாரு, ஒண்ணும் இல்ல அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? அண்ணன் நம்பிய இவர் அந்த வீதி ஊரா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு, எப்படி இவருடைய சகோதரிக்கு தாங்கிக்க முடியும்? சொல்லு பாருங்க. தில்லையம்மா இருக்காங்களே, தில்லையாச்சி வீட்டுல ரொம்ப சிரமப்பட்டு ஏமா இப்படியெல்லாம் பிச்சை எடுக்கிறானே அப்படின்னு என்ன பண்ணா, அண்ணே எங்க வீட்டு பக்கம் ஒரு தடவை பிச்சை எடுத்துட்டு போங்க, எல்லா இடத்துலையும் எடுக்கிறீங்களே எங்க வீட்லையும் எடுத்துட்டு போங்கலாம். சரி அப்படி வீட்லையும் எடுக்கிறானே நம்ம வீட்டில் எடுக்கணும். உடனே ஒரு அப்பத்தை தயார் பண்ணி அப்பத்தை கொடுத்தான். இவர் ஞானி இல்லையா? இதோட முடிச்சுக்கிறேன். ஞானி இல்லையா? அந்த அப்பத்தை திங்காவ போனாரு. அந்த அப்பத்திலே விஷம் கலந்திருக்கிறாள் என்பது தெரிந்தது. உடனே அந்த அப்பத்தை தூக்கி ஓட்டில் போட்டாரு, அது வீடு எரிந்தது. அப்பொழுது சொன்னார் ஒரு வார்த்தை, தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்று சொன்னாரே. இதை விட உலகமாக கவிஞனாக விளங்கிய நம்முடைய கணியன் பூங்குன்றனார் இருக்காரே, அவர் சொன்ன வரிக்கு நிகரான வரியை நம்முடைய ஞானி சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு? தன்வினை தன்னை சுடும். இதுதான் நம்முடைய பட்டினத்தடிகள் சொன்னதிலேயே மிகப்பெரிய வார்த்தை. என்னன்னா, தன்வினை தன்னை சுடும். தயவு செய்து அடுத்தவன் என்னை கெடுதல் பண்ணிட்டேன், அடுத்தவன் என்னை கெடுத்து விட்டேன், அடுத்தவன் தொழிலை கெடுத்துட்டேன் சொல்லாதீங்க. நாம தான் கெடுத்தோம்.
எனக்கு ஒருத்தன் எதிரி இருக்கிறான்னு நான் நம்புவதில்லை. ஏன் தெரியுமா? அவன் எனக்கு எதிரியே இல்லை. ஏன்னா அவன் எதிரியாகிற அளவுக்கு நான் நடந்ததுனால தானே அவன் எதிரியான. அப்ப தன்வினை தன்னை சுடும் சொன்னாரு. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. உனக்கு வருகிற நன்மையும் உனக்கு வருகிற தீமையும் அடுத்தவன் தந்ததல்ல, நீயாக இழுத்து கொண்டது. அதனால அடுத்தவன் மேல பழிய போட்டு அவன் தப்பு அவன் செஞ்சதுனால என் வாழ்க்கை போச்சு. எனக்கு நிகழ்ச்சிகள் கிடைக்கலைன்னா ஒரு மாதம் சும்மா இருந்தேன்னு வச்சுங்க, சும்மா கிடக்க மாட்டாங்க என்கிட்ட வர்றவங்க. அண்ணே இந்த அவன் போன் பண்ணி கெடுத்துட்டேன் உங்களை அப்படி அடைச்சினா. அவன் போன் பண்ணா ஏன் அவர் என்னை நிறுத்துறாரு? அதெல்லாம் முடியாதியா, நீ அவன் அருணாப்பன் தான் வேணும்னா வரட்டும். 3 நாளைக்கு கண்ணதாசன் வந்து இங்கே கீழச்சேப்பட்டில் கிடந்தாரு. நான் போய் கேட்டேன், அண்ணே 3 நாள் இங்கே கீழச்சேப்பட்டிலே இருந்தீங்கன்னா உங்க சான்ஸ் எல்லாம் வாலியும் வைரமுத்தும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. வாங்கண்ணே போவோம், வாங்கண்ணே போவோம் அப்படின்னு. அப்ப சொன்னாரு, நான் தான் வேணும்னு ஒரு பட அதிபர் நினைச்சான்னா 3 நாள் காத்துக்கிட்டு இருக்கணும்டா, ஏன் அவசரப்பட்டு போகணும் என்ற தன்னம்பிக்கையை வேண்டாமா? தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற கணியன் பூங்குன்றனுடைய வரிகளை அவர் ஏத்துக்கினாரு. நம்முடைய பட்டினத்தடிகள் ஏற்றுக்கொண்டார். அதிலே நிறைவாக சொல்ல வேண்டிய பகுதி, தன் தாய் இறந்த பிறகு அதை சுருக்கமாக என்னால் சொல்ல முடியாது. முடிக்கணுமா? மழை வருதா? எப்படி மழை வருதா? எப்படி கண்டினியூ பண்ணுமா? ஏன்னா இல்லைன்னா நான் எப்படா தப்பிக்கிறேன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்களும் அப்படி தான் இருக்கீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, கேட்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கீங்களே. இதை விட எனக்கு என்ன புண்ணியம் வேணும்? அவடைய பண்ண என்னை தொலைபேசி மூலம் கூப்பிட்டதுல நான் பெரிய பாக்கியமாக கருத்தினேன். இன்றைக்கு இந்த பேசும் பொழுது நீங்கள் ஒரு சந்தோஷமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இதை விட என் வாழ்க்கையில என்ன புண்ணியம் வேண்டும்? இதுதான் எனக்கு பெரிய பாக்கியம். இதை விட எனக்கு பெரிய பேரு கிடையாது என்பதை மட்டும் பணியொன்போடு சொல்லிக்கொண்டு, எனக்கு எத்தனையோ வேதனைகள் இருக்கலாம் மனதிலே, ஆனால் நீங்கள் இந்த செய்திகளை கேட்கும் பொழுது நம்முடைய இனத்தினுடைய, இன்னைக்கு நான் வந்தது நோக்கம், நம்முடைய இனத்தினுடைய பெருமையை நீங்கள் உணர வேண்டும். தெரிஞ்சு வச்சிருக்கிய, ஆனா உணர மாட்டேங்கிறேன். தெரிந்து கொள்வதற்கும் உணர்வதற்கும் வித்தியாசம் உண்டு. தெரிஞ்சுக்கிறேங்கிறது ஆமா ஆமா எங்க வீட்டுல என்னென்ன தர்மம் எல்லாம் பண்ணியிருக்கோம், அது தெரிஞ்சுக்கிறது. இன்னென்ன தர்மங்கள் எல்லாம் இப்படி சிரமப்பட்டு இவ்வளவு சேர்த்து இத்தனை பேரும் ஒற்றுமையாக இருந்து இதையெல்லாம் செய்தோம் என்றால் அது உணர்வது. அப்ப நம்முடைய இனத்தினுடைய பெருமையை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் மறுபடி சொல்றேன். விளையாட்டால் நினைக்காதீங்க. யாராவது எதையாவது ஒன்று சொல்லிட்டு போனாங்கன்னா கேட்காதீங்க. நீங்க அப்படி பண்றீங்க இப்படி பண்றீங்கன்னு சொன்னா, நம்ம இனம் ஒப்பற்ற இனம், தெய்வ இனம். நீங்கள் எல்லாம் போன ஜென்மத்திலே தெய்வங்களாக இருந்தவர்கள். இந்த பிறவியிலே நகரத்தாராக பிறந்திருக்கிறீர்கள். அடுத்த பிறவியிலே நாம செய்யறதை பொறுத்து முடிவாகும் என்பதை சொல்லிக்கொண்டு, சரின்ட்டு இவர் பட்டினத்தடிகள் அந்த மாதிரி எங்க பிச்சை எடுத்ததை கேவலமா நினைச்சு அந்த அம்மா சொன்னதுனால ஓட்டப்பம் வீட்டை சுடும்னு மிகப்பெரிய ஞானத்தை கற்றுக்கொண்டார். முதல்ல மகன்கிட்ட ஒரு ஞானத்தை சொன்னார், காதர்ந்த ஊசியும் வாராதுகான் கடைவெளிக்கே. இப்ப தன்வினை தன்னை சுடும் என்ற ஞானத்தை பெற்றார். பெற்ற பிறகு சுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் ஆத்தா இறந்து போனாங்கிறது முடிச்சு அவிழ்ந்துச்சு. சுத்திக்கிட்டு இருக்காரு, வேகமாக தான் ஓடியாரு. அதுக்குள்ளே இந்த பங்காளியை சும்மா இருக்க மாட்டார். அவட பண்ண ஏன் கேட்குறீ, படுத்துவாங்க. அதை பண்ணு இதை பண்ணு. அவன் படாத பாடுபட்டுக்கிட்டு கிடக்கான் உள்ளோடிக்கு. அவன் வீட்டில் வந்து கந்தரப்பத்தை போடு, அதை போடு, இதை போடு, என்ன பண்ண அவன் என்ன பண்ணுறது இல்லை, சமயக்காரனை கூடு, அப்படி இப்படி அவன் உள்ளே கிடந்து கதறிக்கிட்டு கிடப்பான். இது பண்ணிக்கலாம். இங்கே வந்தால் அவன் மகன் வருவானா வரமாட்டான்னு கேட்க வேண்டாமா? பங்காளிலாம் என்ன சேர்ந்து பண்ணாங்க. இல்லை அவன் தான் வர்றேன், அவன் தான் பரதேசி ஏற்றுறான்ல, அவன் என்ன தண்ணி வந்தேன், அவன் எங்கிட்ட திருறான்னு தெரியாது, அவன் வரமாட்டேன், தூக்குங்களா. தூக்கியாச்சு. தூக்கி கொண்டு போய் வச்சு விறகெல்லாம் வச்சு எருவாட்டிலாம் வச்சு எரிக்க தயாராகியாச்சு. ஓடியாந்து கதறி அழுது, ஐயோ என் தாய்க்கா இந்த நிலை, அரிசியோ நானிடுவேன் என்று ஆரம்பிச்சாருன்னா, நான் அந்த பாட்டை பூரா சொன்னேன்னா இன்னைக்கு பூரா சொல்லிக்கிட்டு இருப்பேன். அரிசியோ நானிடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் உரிசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவியமே மானே என அழைத்த வாய்க்கு, கொம்பு கனியே கோதுபடா மாங்கனியே வம்பு கழுதாயோ வாயெல்லாம் பால்வடியே. ஐயா ராசா, ஏண்டா இப்படி அழுகிற? கொம்பு கனியோ கோதுபடா மாங்கனியோ வம்பு கழுதாயோ வாயெல்லாம் பால்வடியே. கொடுத்த வாழு கொமட்டில் இருக்கு சொல்லுவோம்ல, ஒழுங்கா குடிக்க மாட்டேன், குடிக்காம இப்படி விட்டுட்டுப்பேன். பசிக்குத்தான் அழுகிறேன்னு நினைச்சு பால் கொடுப்பான், ஆனா இங்கிட்டு கொமட்டில் விடுறேன். அதைத்தான் சொல்றாரு. ஐயோ தேனே திரவியமே செல்வப்பூ
திரவியமே மானே என்று அழைத்த வாய்க்கு, அந்த வாய்க்கு நான் அரிசியா போடுவேன். ஆத்தா, ஐயோ, அள்ளி இடுவது அரிசியோ, தாய் தலைமேர் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல், மெல்ல முகமேல் முகம் வைத்து முத்தாடி என்ற மகனே என அழைத்த வாய்க்கு. முத்தில் ஒரு முத்தோ, முதிர விளைந்த முத்தோ, தேர விளைந்த முத்தோ, தில்லைக்கு உகந்த முத்தோ, பாண்டி பெருமுத்தோ, பாட்டன்மார் ஆண்ட முத்தோ, ஆணி பெருமுத்தோ, ஐயாக்கள் ஆண்ட முத்தோ, ஐயா ராஜா எனக்கு பிறந்த முத்தே, முத்தே மகரன் புள்ளைய முத்தே மணியேன்னு சொல்லுங்க. குரங்கே சனியனே சொல்லியே அவன் இந்த குரங்கு மெத்தனை வேலையே தான் செய்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப அழுகு போயிடக்கூடாதுங்கிறத நம்ம இடையில கொஞ்சம் சிரிக்க வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி சொல்லாதீங்க. புள்ளைய எப்ப நீங்க வாடா ரவுடி பேல, அப்ப அவன் அப்படித்தான் வருவேன். வாடா கண்ணே மணியே ராஜா சொல்லுங்க. என் பேரனை பார்த்தா கலெக்டரா தான் வருவேன், என் பேரன் இன்ஜினியரா தான் வருவேன், என் மகன் டாக்டரா தான் வருவேன், சொன்னாத்தான் கலெக்டரா தான் வருவேன், பில் கலெக்டராவது வருவேன். இந்த பயலை பார்த்தா மாடு மேய்க்கத்தான் போயிருக்கு சொல்லலாமா? சொல்ல முடியாது. அப்படி ஆத்தா வந்து அவனை அப்படி வளர்த்தாலாம் எடுத்தாலாம். அதை சொல்லி அழுது உந்தி தவங்கிடந்து 300 நாட்சிமந்து அந்தி பகலெல்லாம் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கா எரிய தழலூட்டுவேன். வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோள்மேலும் கட்டிலும் வைத்து என்னை காதலித்து சிறையில் இட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன். பா என்னை சும்மாவா தோல்ல போட்டுக்குவாளே, அழுகாதரா ராசா, ராசா கண்டுக்குட்டி இங்க பாரு, இங்க பாரு ராசா, இங்க என்ன பாரு, ஐயா சிரி சிரி, ஆயா பாரு, அப்பத்தா பாரு, அவனை பாரு, ஆயா பார்த்தா அழுகிறார் ரொம்ப, ஐயா பாரு, அப்பத்தா பாரு, அப்படி பாரு, இப்படி பாரு, இப்படிலாம் சொல்லி அவனை அழுக விடாம சொல்லி காப்பாத்தி காப்பாத்தி பிள்ளைய வளர்த்தாலே அந்த தாய்க்கா நான் இதெல்லாம் என்று சொல்லி என்ன பண்ணாரு, விறகெல்லாம் பிரிச்சாரு. பிரிச்சுட்டு நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் எடுத்துட்டு வாழை இலையில வைக்கிறாரு. தாயினுடைய சடலத்தை வாழை இலை வைக்கிறாரு. எந்த ஜென்மத்திலேயாவது வாழை இலை எரியுமா? வாழை மட்டை எரியுமா? ஏன் வாழை இலையில வச்சாருன்னு தெரியுமா? அந்த தாய்க்கு அந்த சிறகனுடைய அந்த விறகனுடைய முள்கூட குத்தி விடக்கூடாது என்று நினைத்தார் என்பது ஒரு வாதம். ஏன் வாழை மட்டையில் வச்சாரு தெரியுமா? நல்லா கவனிங்க. அம்மை பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்ப கிடையாது அம்மையெல்லாம், பெரியம்மை பார்த்த போது ஒரு காலத்துல என்ன பண்ணுவோம், வாழை இலையிலையும் வேப்பங்குளத்தையும் போட்டு தான் வைப்போம். வாழை இலையில வச்சா அந்த குளிர்ச்சியால் மாரியம்மன் அந்த முத்துக்களெல்லாம் போய் அவள் உயிர் பெற்று எழுவாள். வாழை இலையிலே வந்தால்தான் உயிர் பெற்று எழுவாள் என்பது ஒரு ஐதீகம். அந்த ஐதீகத்திற்காக தன் தாய் உயிர் பெற்று எழுந்து விடுவாளோ என்ற எண்ணம். அடுத்தது வாழை இலை எரியாதே என்பதனாலே அவர் பாடிய பாடல்களால் அந்த தீ பற்றி அந்த தாய்க்கு சுடாமலே அவள் சடலமெல்லாம் எரிந்ததென்றால் அவருடைய எண்ணத்திலே என்ன என்றால் அந்த வாழையிலே வைத்ததற்கான காரணம் அதுதான். அதன் பிறகு ஒன்று சொன்னார், அதுதான் வாழ்க்கை தத்துவம் என்பதை சொல்லி நான் முடிக்கிறேன். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே. சார் எல்லாம் நம்ம சொந்தக்காரர். இப்ப கூட எங்க ஐத்த மக்கள்லாம் வந்துச்சு, ரொம்ப வருத்தம் என்ன தெரியுமா, 7 பேர் எங்க ஐத்த மக்கள், ஒருத்தையும் என்னை கடிக்க மாட்டேன்ட்டான். அவன் தன்னை தப்பிச்சுக்கிறக்காகத்தான், வேற என்ன கடிக்க மாட்டேன்டா. அதுக்காக இப்போ வந்து பார்த்தோன்னே என்னை நீ கடிக்க மாட்டேன்டான்னு இப்போ போய் சொல்ல முடியும், அவள் பேத்தி எடுத்துட்டான். இப்போ போய் சொல்லணும்னா அந்த மாதிரி உறவுகள்னு எல்லாம் இருக்கும் சார். ஐதான் உங்கள் பேச்சு கேட்கத்தான் வந்தேன், அன்னைக்கு என் பேச்சை கேட்க மாட்டேன்ட்டியே அப்படின்னா சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர் சொல்றாரு, அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, விம்மி விம்மி இரு கைத்தல மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமே. சார் புண்ணியம் செஞ்சா சொர்க்கத்துக்கு போவோம், பாவம் செஞ்சா நரகத்துக்கு போவோம். நரகம் எது, சொர்க்கம் எது சொல்லுங்க? எப்படி முடிவு பண்றது? கண்ணதாசன் முடிவு பண்ணார் சார், நரகம் எது சொர்க்கம் எதுன்னு. ஒரு சட்டி சோறை கொண்டே நரகத்தில் கொடுத்தாரு, சாப்பிடுங்க. சாப்பிட போனாங்க. அப்ப சொன்னாரு, சாப்பிடலாம் தம்பி, ஆனா கையை மடக்காம சாப்பிடணும் சொல்லிட்டு சொர்க்கத்தில் கொண்டே கொடுத்தாரு. ஒரு சட்டி சோறை சாப்பிடு, ஆனா கையை மடக்காம சாப்பிடுனாரு. சரின்ட்டு வந்துட்டாரு. சாயந்தரம் 5 மணிக்கு மேல போனார், சொர்க்கத்துக்கு போனார். எல்லாம் சாப்பிட்டு வெத்தலாவுக்கு போட்டுக்கினாங்க. ஆஹா இவங்க சாப்பிட்டாங்களே எப்படின்னு தெரியலையே, நரகத்துக்கு போய் பார்க்கணும்.
நரகத்துக்கு போனார். எல்லாம் பசி பட்னியோட கிடக்காங்க, சோறு ஊற சிந்தி கிடந்துச்சு. சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். எப்படியா சாப்பிட்றது? நீ ஒரு சட்டி சோறை வச்ச, ஒரு கவனம் சோறை உருட்டணும், நான் எடுத்து இப்படி விட்டேன், முழங்கை கிட்ட தாண்டா வந்துச்சு, உதட்டு கூட வரலடா, கையை மடக்காம எப்படிடா சாப்பிட்றது, இவ்வளவுதான் போட முடிஞ்சு, ஒருத்தன் கூட சாப்பிட, எல்லாம் பட்டினியாக கிடக்கும். கண்ணதாசன் சொன்னார், நீ எல்லாம் நரகத்தில் தாண்டா கிடப்ப, நீ எல்லாம் நரகத்துக்குன்னு பிறந்தவங்க கிடங்கடா அப்படின்னு சொர்க்கத்துக்கு போனார். சாப்பிட்டு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு நயன்தாரா டான்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தி பேரை சொல்லிவிட்டேன் விடுங்க. அதுக்காக ரம்பை ஊர்வச்சின்னா யாருன்னு கேட்பியா, வட்டுறதுல எனக்கு தெரியாது. சரி டக்குன்னு டான்ஸ் பார்த்தாங்க. பார்த்துக்கிட்டு இவர் கேட்டார், ஏய் சாப்பிட்டியா? சாப்பிட்டோம். கையை மடக்காம சாப்பிடுமே. கையை மடக்காம சாப்பிட்டோம். எப்படி சாப்பிட்ட? நீ தந்த சட்டி சோறை நடுவில் வச்சான், அங்கிட்டு 5 பேர் உட்கார்ந்தோம், இங்கிட்டு 5 பேர் உட்கார்ந்தோம், நான் எடுத்து அவனுக்கு ஊட்டினேன், அவன் எடுத்து எனக்கு ஊட்டினாடா, எல்லாரும் சாப்பிட்டோம். இதான் சொர்க்கம். அடுத்தவனுக்கும் கொடுத்து நீயும் உண்கிறாயே, அப்போது அங்கே சொர்க்கத்தை படைக்கலாம், புண்ணியத்தை படைக்கலாம் என்று கண்டுபிடித்தவர். அதனால் சொன்னார், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி. பட்டினத்தடிகள்னால கவியரசு கண்ணதாசன் எடுத்த புகழிலே 75% பட்டினத்தடிகள். பட்டினத்தடிகளுடைய ஞானத்தால் ஞானி. நான் கண்ணதாசன் ஒரு மனிதன், கவிஞன், ஞானி என்று பேசுவதுண்டு. இந்த பாட்டை வச்சுட்டேன். வீடு வரை உறவு, நல்லா கவனிங்க. வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. இந்த பாட்டுக்கு என்ன விளக்கம்? இப்ப தப்பா நினைச்சுக்காங்க, ஆவடை பண்ண இதை சொல்றதுக்காக. நான் ஒரு 108 வயசுல இறந்து போயிறேன்னு வச்சுக்கோ. ஏன் நீ 120 இருக்கப்படாத அம்பிய, 120 லெவல் இன்னும் சரியா வரல. 108 வயது இருக்கு. 108வது வயதுல அது சார் நெருப்புனா சுடவா போகுது. 120 இருந்தாலும் இருப்பேன், அது வேற விஷயம். 108ல் உடனே என் மகன் என்ன பண்றேன், எல்லாருக்கும் லெட்டர் எழுதுறேன். என்னுடைய அருமை தந்தையார் அவர்களும் 1 மாத காலமாக உடல்நலம் இல்லாமல் இருந்து சிவலோக பதவி அடைந்து விட்டார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். லெட்டர் போகுது. இப்போ நான் கேட்குறேன், இந்த லெட்டரில் என்ன தப்பு தெரியுமா? என்னுடைய நோக்கம் என்ன? நான் விபூதி பூசியிருக்கேன். நம்முடைய நோக்கமெல்லாம் என்ன தெரியுமா? சிவலோக பதவி, சிவபெருமானுடைய திருவடியை அடைவதுதான் நம்முடைய கடமை. சிவபெருமான் திருவடியை அடையணும். நான் இப்போ அதுக்காகத்தானே விபூதி. இப்போ நான் சிவலோக பதவி அடைஞ்சிட்டேன்ல, சிவபெருமான்கிட்ட போயிட்டே இல்லை. என் மகன் என்ன சொல்லணும்? எங்கள் அன்பு தந்தையாரும் சிவலோக பதவி அடைந்து விட்டார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நல்ல இடத்துக்கு தானே போயிருக்கேன். என்னப்பா சிங்கப்பூரில் சென்று நல்ல வேலையில் சேர்ந்து விட்டார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ள. இப்போ நான் சிவலோக பதவி நல்ல பதவிக்கு போயிருக்கேன்ல. என் மகன் ஏன் தெரியுமா வருத்தப்பட்டேன்? இங்கே இருந்து ரொம்ப பதவியை கெடுத்துட்டேன், நீ அதையும் போய் கெடுக்க எங்கள் அப்பா போயிட்டாங்களா அப்படின்னு அட்வான்ஸாக வருத்தப்பட்டு எழுதிட்டேன். இப்போ லெட்டர் கிடைச்சி, மெசேஜ் எல்லாம் கிடைச்சி சொந்தக்காரன் பட்டிமன்றம் பேசுகிறேன், எல்லாம் வந்தாச்சு. எங்கள் சிறுவையிலுக்குள்ளே வந்துட்டேன். வர்ற வரைக்கும் பேண்டா குடிக்கிறாங்க, ஆரஞ்சு குடிக்கிறாங்க, இனிப்பா சாப்பிட்றாங்க, நல்லா ஸ்வீட்டாக திங்கிறாங்க. எங்கள் ஊர் டீ கடையில் வந்து உட்காந்துக்கிட்டு நல்ல போண்டா, இனிப்பு போண்டா வாங்கி திங்கிறாங்க. எங்கள் வீட்டு வீதியில் வர்றாங்க, சரோஜினி தெருவில் வந்தோடனே நடிகர் சிவாஜி கணேசனை தோக்கடிச்சிடுறாங்க. ஐயா எப்படி பேசுவாயா? மழை பேஞ்சா கூட எந்திரிக்க விடாம பேசுவியா, எந்திரிக்க விடாம பேசுவியா? ஐயா அப்படி பேசுறீங்க ஐயா, என்னையா பண்ணுச்சு? என் மையம் துண்டை கட்டி நிக்கிறேன். தம்பி அப்பச்சிக்கு என்னடா ஆச்சு? அண்ணா லெட்டரில் எழுதியிருக்காங்கல்ல, 1 மாதமா உடல் போயிட்டு. அப்புறம் என்ன அவங்கள்ட்ட கேட்குறிய? தம்பி அப்பச்சிக்கு என்ன ஆச்சு? அவன் ஏன் கேட்குறிய? அப்பச்சிக்கு இடுப்பு இடது பக்கம் வலிக்குதுனாங்க. உடனே உண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தான், அரசாங்க ஆஸ்பத்திரியில். அவன் தானாமானான்னு மாத்திரையை கொடுத்தேன். தானான அந்த வெள்ளை மாத்திரையாக கொடுத்தாங்க, எல்லாம் போயிடுச்சு. ஏப்பச்சி அப்பல்லோவில் சேர்த்துருக்கலாம்ல, அப்பல்லோவில் சேர்த்தவனும் 75 நாளைக்கு அப்புறம் திரும்பி வர மாட்டேங்கிறானா, அதனால நான் சேர்க்கலை, அப்பல்லோவில் சேர்க்கலை, அதனால தான் சேர்க்கலை. அமெரிக்காவுக்கு போனவனும் திரும்பி வர மாட்டேங்கிறானா, நான் என்னதான் பண்ணுறது? இருக்க சொத்தை வித்துவிட்டு நீ பிச்சை எடுக்க சொல்லிடா அப்படின்னு அவன் சொல்லிட்டு மத்தியானம் 2 மணி வரைக்கும் சொன்னேன் சார். 2 மணி வரைக்கும் சொல்லி அழுத்து போயிட்டேன். 2 மணிக்கு மேலே அவன் நடிகர் சிவாஜி கணேசன் மாறிட்டேன் என் மகன். 2 மணிக்கு மேலே யாராவது வந்து தம்பி அப்பச்சிக்கு அப்படின்னா என்ன? ஏன்டா என்ன போட்டு சொல்றீ? அந்த கடைக்காரரை போய் பாருங்களா. நானே 2 மணி வரைக்கும் சொல்லி செத்து சொல்லுவேன். நான் ஒரு 100 வருஷம் இருக்க வேண்டாம், போகலாம். அப்படி இப்படி கையை காமிச்சு அனுப்பிட்டேன். அவங்க எல்லாம் போய் அந்த 1.5 மாலை 1 ரூபா மாலை எல்லாம் போட்டு கேட்டு முடிச்சு விட்டு சொந்தக்காரெல்லாம் வந்தாச்சு, தூக்கியாச்சு சார் குளிப்பாட்டி. நல்லா கவனிங்க, இதான் அத்தமும் வாழ்வு மகத்து மட்டே. பட்டினத்தாரங்க வந்துட்டாரு. வீடு வரை உறவு, சொந்தக்காரன் சொத்துக்காரலாம் வா ஒன்று ஆளுங்க. ஐயா போறியா? நானும் வரேன் வா.
என்ன விசா தரமாட்டேன்ட்டாங்களா? என்ன கத்துறேன்னு அப்படி பாடியை வெளியில கொண்டாந்தாங்க. கொண்டாந்தோடனே முந்தியெல்லாம் 4 பேர் தூக்குவாங்க. ஏன் தெரியுமா? அந்த 4 பேருக்கு நன்றின்னு எழுதுனேன். ஏன் தெரியுமா? 4 பேரோட நல்லா இருப்பாங்க. ஏன்னா 4 பேர் உறவு வேணும்னே. ஏன்னா தூக்கி கடைசி நேரத்திலேயே உறவுக்காக வேணும்னே. இப்ப 4 பேரோட யாரும் ஒற்றுமையா இல்லைங்கிறக்க ஒத்தாள தள்ளுற வண்டியை தயார் பண்ணிட்டாங்க. இப்ப வண்டி கொண்டாந்ததே அதெல்லாம் ஒற்றுமை இல்லாத கொண்டே வண்டியில வச்சாங்க. வண்டியில வச்சோன்னு கேளுங்க, நல்லா கவனிங்க. இந்த கத்தனை பத்தியில சொந்தக்காரன் பா தூக்குவோம்னா சொன்னாங்க, கொன்னுட்டாங்கடா. இந்த இட்லியே எத்தனை நாளைக்கு திங்கிறது? சரி வாங்கடா குளிச்சுட்டு சாப்பிட போவோம். போயிட்டேன். வீடு வரை உறவு போயிட்டாங்க. வீதி வரை மனைவி. காலை கரிசி வைப்போம், வேலை கரிசி வைப்போம், வேண்டி காய்ச்சி வைப்போம், பால் சொல்லுதுன்னா பட்டாளை ஆத்தியப்போ ஐயா என்னென்ன கேட்டாலும் எடுத்துறது தருமாடே போயிட்டீங்களே. அவன் உசுரோடு இருக்கும்போது ஒன்னு கூட கொடுத்துருக்க மாட்டான். இப்ப கேட்க மாட்டான்னு நம்பிக்கையில கத்துறா பாத்தீங்களா? இப்ப எந்திரிச்சா கேட்க போறேன். இப்ப இந்த கத்துறன்னு பக்கத்து விட்டுக்கிறேன். அவன் கத்தி கத்தியே தானே செத்தேன். இவன் கத்துறா இப்ப அப்படியா சுத்தி 3 தடவை சுத்தி வந்ததுக்கப்புறம் நாடு உங்களோட வருவேன், உங்களை விட்டு நாடு வர. அவன் ஏத்து விட்டுக்காரன். இவ்வளவு நாளா உன்னோட இருந்தேன் சிரமப்பட்டா இப்பதான் நிம்மதியா போறேன் விடு அப்படின்ட்டு அனுப்பியாச்சு. அப்ப பக்கத்துல இருக்க பொம்பளை எழுதுவா, ஆசா நம்ம போகக்கூடாது, கூடவே வந்துடுறது மாதிரி நம்ம போகக்கூடாது வா அப்படி கையை பிடிச்சி வீட்டுக்குள்ள கூட்டி வந்தாச்சு. வீதி வரை மனைவி. அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே மெத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கைத்தலை மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே. அந்த கொள்ளிச்சட்டியை மகன் கையில கொடுத்துட்டாங்க. அவன் புகையடிச்சு அழுதுகிட்டே வர்றேன். அந்த புகையடிச்சு அவன் ஏத்த விட்டுக்காரன் சொல்றேன், அப்பன் போயிட்டான்னு எப்படி அழுகிறான் பாரு. அவன் எதுக்கு அழுகிறான்னு உனக்கு தெரியுமாடா? அப்பன் 50 லட்சம் ரூபாய் கடன் வச்சுட்டு போயிட்டானே, இதை எப்படிடா கட்டுறதுன்னு அவன் அழுகிறான். உனக்கு தெரியுமா? அப்பயுமே ஒண்ணுன்னு சொல்றது. கொண்டு சுத்தி வர்றேன், குளத்தை உடைக்கிறேன். சுத்தி வந்து இங்க கொல்லி வைக்கவும் கவனிங்க, மென்மையா வச்சான்னா சொத்து வச்சிருக்கான்னு அர்த்தம். அப்பன் உனக்கெல்லாம் ஒரு கொள்ளி, உனக்கு கொள்ளி, உனக்கு கொள்ளி அப்படின்னா கடன் வச்சுட்டு போயிட்டான்னு அர்த்தம். டக்குன்னு வச்சேன், வச்சு முடிச்சு அப்படியா என்ன நான் முடிச்சிடறேன். நான் ரொம்ப முடிச்சிட்டேன் அப்பவே. அதனால வச்சேன். வச்சுட்டு வந்தோடனே அப்ப சொல்லுவாங்க அங்கே இருக்கலாம் முட்டையை நினைச்சுன்னு போகும்போது, தம்பி திரும்பி பார்க்காம போம்பாங்க. உசுரோடு இருந்து வந்து அப்பனை திரும்பி பார்க்கல, செத்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்க்காம போட்டாங்க. முடிஞ்சு வச்சா இப்ப என்ன? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார்? அதுக்கு விடை கண்ணதாசன் கேட்ட கேள்விக்கு விடை சொன்னார் நம்முடைய பட்டினத்தடிகள். புண்ணியமும் பாவம் தான், நீ செய்த புண்ணியமும் பாவம் தான் உன்னோட தொடர்ந்து வருமே தவிர இவர்களெல்லாம் வரமாட்டார்கள் என்பதை சொல்லி சொன்னார். நீங்கள் வாழுங்கள் வாழுங்கள் என்று சொல்லி அவர் எத்தனையோ கதைகளை சொல்லி, அந்த கதைகளைப் போல நான் திருத்தொண்டரை போல வாழ முடியவில்லையே, திருநீலகண்டரை போல வாழ முடியவில்லையே என்றெல்லாம் சொன்னாரே பட்டினத்தடிகள். இன்னும் ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீண்ட நேரம் உங்களிடம் பட்டினத்தடிகளுடைய பாடல்களை விளக்கி சொல்வேன் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஞானி, ஒரு நொடிக்குள் ஞானியானவர், இறைவனுக்கே தந்தையானவர், நம்முடைய இனத்துக்கே பெருமையை தந்தவர் பட்டினத்தடிகள் என்பதனை சொல்லி அவருடைய திருவடிகளை வணங்கி அவரை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பை தந்த பெருமக்களுக்கு, அண்ணன் ஆவுடைய பண்ணனுக்கு, அண்ணன் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்து இவ்வளவு நேரம் அமர்ந்து கேட்ட உங்களுடைய திருவடிகளெல்லாம் வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. எல்லோரும் 100 ஆண்டு காலம் நலமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்.